So, hello everyone, welcome to Max Corner. ஸோ இந்த ஒரு கிளாஸ்ல நம்ம ரீசனிங் டாபிக்ல கேலண்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பார்ப்போம். தமிழ்ல நாட்காட்டி. கேலண்டர் அப்படின்னாவே நமக்கு என்னன்னு தெரியும், சரிங்களா? ரைட். ஸோ இதுல நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்குங்க கேலண்டர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எல்லாமே கொஷின்ஸ் கேட்டு வந்திருக்காங்க. நம்ம இந்த ஒரு கிளாஸ்ல நமக்கு எக்ஸாம்ல என்ன கொஷின்ஸ் இதுக்கு முன்னாடி கேட்டு வந்திருக்காங்க, இன்னும் என்ன மாதிரி கேள்விகள் எல்லாம் எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த ஒரு கிளாஸ்ல டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணுவோம். முதல்ல கேலண்டர் அப்படிங்கிற கான்செப்ட்ல என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாக்காக ஏதாவது ஒரு டேட் கொடுத்துட்டு அது என்ன கிழமை அப்படின்னு கேட்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு என்ன கிழமைன்னு உங்களுக்கு தெரியும், அதை எதை பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க? கேலண்டர் பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. ஆனா கேலண்டரே பார்க்காம இன்னைக்கு என்ன கிழமை அப்படிங்கிறது டேட்டை வச்சு நம்மளால சொல்ல முடியும். அந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த டாபிக்ல நம்ம பார்க்கக்கூடியதுங்க. ஸோ இதனுடைய மெயின் கான்செப்ட் ஒரே ஒரு இதுல தான் இருக்கு. என்னன்னா ஆட் டேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆட் டேஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒற்றைப்படை எண்கள், தமிழ்ல அதை டிரான்ஸ்லேட் பண்ணா சொல்லலாம். ரைட். ஒற்றைப்படை எண்கள் அப்படிங்கிறத விட ஆட் டேஸ்லயே நம்ம அதை புரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ரைட். ஆட் டேஸ் அப்படிங்கிறது என்னன்னாங்க, ஒரு பர்டிகுலர் டேஸ் நான் கொடுக்கும் பொழுது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10 நாள் நான் சொல்றேன். 10 நாள்ல எத்தனை ஆட் டேஸ் இருக்கு அப்படின்னா 10 நாட்கள்ல எத்தனை வாரம் எத்தனை நாட்கள் இருக்குன்னு நான் பிரிக்கிறேன். 10 நாட்களை ஒரு வாரம் 3 நாள் அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா ஒரு வாரத்துக்கு 7 நாள் இருக்குங்க. அப்போ ஒரு வாரம் போக எக்ஸ்ட்ரா 3 நாள் இருக்கு. வாரம் முடிஞ்சு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய நாட்களை தான் நம்ம ஆட் டேஸ் அப்படின்னு சொல்றோம். ரைட். ஆட் டேஸ் அப்படிங்கிறது தமிழ்ல ஒற்றைப்படை எண்கள்னு சொல்லுவோம். அது ரொம்ப டிரான்ஸ்லேஷனா இருக்கும். அதை புரிஞ்சுக்கிறத விட நீங்க ஆட் டேஸ்னே புரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஆட் டேஸ்னா அப்படிங்கிறது என்னதுங்க? ஒரு வாரம்னா ஒரு வாரம் கிடையாது. வாரம் முடிஞ்சு மீதி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய டேஸ் ஆட் டேஸ்ன்னு சொல்லுவோம். ரைட். ஒரு 15 நாள் எத்தனை ஆட் டேஸ் இருக்குன்னு பார்ப்போமா? 15 நாள்ல 2 வாரம் 1 நாள் இருக்கு. ரைட். எப்படி சார் இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். 15 7ஆல டிவைட் பண்றோம். 2 முறை 14 மீதி 1. அப்ப மேல இருக்க 2 ஈவுங்கிறது 2 வாரம். 2 7னுடைய மடங்கு இருக்கு. மீதி 1 இருக்கு. அப்ப 15 நாள்ல ஒரு ஆட் டேஸ் இருக்கு. ரைட். 75 நாள்ல எத்தனை ஆட் டேஸ் இருக்கு? சொல்ல முடியுதான்னு ட்ரை பண்ணி பாருங்க. 75 நாள்ல எத்தனை ஆட் டேஸ் இருக்கு? 7ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ரிமைண்டர், சரிங்களா? மீதி வந்து பாத்தீங்க அப்படின்னா 5. 63 நாள்ல எத்தனை ஆட் டேஸ் இருக்கு? 63 7ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர் மீதி வந்து பாத்தீங்க அப்படின்னா 0. நான் 6ன்னு போறது ரிமைண்டர்னு எழுதுறேன், மீதி. ரைட் சார். 63 7ஆல வகுத்தா 9 தானே வரும் அப்படின்னு யோசிக்காதீங்க. 9 வாரம் எக்ஸ்ட்ரா டேஸ் இருக்காங்கிற மீதியை நம்ம பார்க்கணும். ரைட். இப்போ ஆட் டேஸ்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருச்சுங்களா? ரைட். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னாங்க, ஒவ்வொரு பேசிக்கா நம்ம எந்த கேள்வி ஆன்சர் பண்றதா இருந்தாலும் இந்த ஒரு பேசிக்ஸ் தேவைங்க. அதை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். என்னன்னா ஒவ்வொரு மாசத்துலயும் எத்தனை ஆட் டேஸ் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ரைட். ஒவ்வொரு மாசத்துலயும் எத்தனை ஆட் டேஸ் இருக்கு அப்படிங்கறது பார்ப்போம். ரைட். ஸோ ஜனவரி மாசத்துல எத்தனை ஆட் டேஸ் இருக்கும்? ஜனவரி மாசத்துல 31 நாள் இருக்குங்க. அப்போ 31 7ஆல டிவைட் பண்ணா மீதி 3. ரைட். அப்போ 31 நாட்கள்ல 4 வாரம் பிளஸ் 3 நாள் இருக்கு. அப்ப ஜனவரி மாசத்துல 3 ஆட் டேஸ் இருக்கு. ரைட். பிப்ரவரி மாசத்துல எத்தனை ஆட் டேஸ் இருக்கு அப்படின்னா பிப்ரவரி மாசம் லீப் இயரா ஆர்டினரி இயரா அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா லீப் இயர்னா 29 நாள் இருக்கும். ஆர்டினரி இயர்னா சாதாரண வருஷம் அப்படின்னா 28 நாள் இருக்கும். ஸோ பிப்ரவரி மாசத்துல 28 நாள் இருக்கும் போது அங்க ஆட் டேஸ்னுடைய எண்ணிக்கை 0ங்க. இதே அது லீப் இயரா இருக்கும் பொழுது அப்போ 29 நாள் இருக்கும். அப்போ ஆட் டேஸ்னுடைய எண்ணிக்கை 1. நான் என்ன எழுதுறேன்னு புரியுது இல்லைங்களா? அந்த மாசத்துல எத்தனை நாள் இருக்கு, அதை 7ஆல வகுத்தா மீதி என்னன்னு எழுதுறேன். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இதை நீங்க வெளியே எங்கேயாவது ஒரு இடங்கள்ல படிக்கிறீங்க, இந்த மாதிரி ரெஃபர் பண்றீங்க அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல எப்படி இதை டீச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு கோட் வேர்டுன்னு மாதிரி கொடுப்பாங்க. ரைட். ஒவ்வொரு மாசத்துக்கும் இந்த கோடு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரைட். அந்த மாதிரி மக்கப் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. பிப்ரவரி மாசத்துல ஏன் 0 ஆட் டேஸ்? பிப்ரவரி மாசத்துல 28 நாள் இருக்கு. 28 7ஆல வகுத்தா மீதி 0. அதை நம்ம படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது, சரிங்களா? அதனால அந்த மாதிரி மக்கப் பண்ற மாதிரியான விஷயங்களுக்குள்ள நம்ம போக வேண்டாம். பேசிக்கா நமக்கு தெரிஞ்சதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணுவோம். ரைட். மார்ச் மாசத்துல 31 நாள் இருக்குங்க. அப்ப 3 ஆட் டேஸ். அதாவது நம்மளுடைய கேலண்டர்ல இருக்கக்கூடிய மாசங்கள்ல அதிகபட்சம் 30 நாள் இருக்கும், 31 நாள் இருக்கும். 30 நாள் இருக்கக்கூடிய மாசங்கள்ல 2 ஆட் டேஸ் இருக்குமா?
30 நாட்களை 28 நாட்கள் வந்து 4 வாரம் பிளஸ் 2 நாள். 31 நாள் இருக்கக்கூடிய மாசத்துல 3 ஆட் டேஸ் இருக்கும். பிப்ரவரியில மட்டும் 28 29ங்கிறது பொறுத்து 0 1ன்னு சொல்ல போறோம். இவ்வளவுதாங்க விஷயம். ரைட். ஏப்ரல் மாசத்துல 30 நாள் இருக்கும். அப்ப 2 ஆட் டேஸ். மே மாசத்துல 31 நாள் இருக்கும். அப்ப 3 ஆட் டேஸ் இருக்குங்க. ஜூன் மாசத்துல 30 நாள் இருக்கும். அப்ப 2 ஆட் டேஸ். ஜூலைல 31 நாள் இருக்கும். 3 ஆட் டேஸ். ஆகஸ்ட்ல 31 நாள் இருக்கும். 3 ஆட் டேஸ். செப்டம்பர்ல 30 நாள் இருக்கும். 2 ஆட் டேஸ். அக்டோபர்ல 31 நாள் இருக்கும். 3 ஆட் டேஸ். நவம்பர்ல 30 நாள் இருக்கும். 2 ஆட் டேஸ். டிசம்பர்ல 31 நாள் இருக்கும். 3 ஆட் டேஸ். இப்போ ஒவ்வொரு மாசத்துலயும் எத்தனை ஆட் டேஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். ரைட். ஒவ்வொரு மாசத்துலயும், அதாவது நம்மளுடைய கேள்வி மாசத்துல இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு மாசத்துலயும் எவ்வளவு ஆட் டேஸ் இருக்குன்னு நம்ம கால்குலேட் பண்றதுக்கு இது தேவை. இப்ப நம்மளுடைய கேள்வி மாசத்தை தாண்டி வருஷம் ஆகும் பொழுது ஒரு வருஷத்துல எத்தனை ஆட் டேஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ரைட். ஒரு வருஷத்துல எத்தனை ஆட் டேஸ் இருக்கு அப்படின்னா இந்த 3, ரைட். இத சாதாரண வருஷமா பிப்ரவரி எடுத்துக்கலாம். ஆர்டினரி இயரா அப்போ 28 நாள் இருக்கும். பிப்ரவரியில 28 நாள் இருந்துச்சு அப்படின்னா ஆட் டேஸ்னோட எண்ணிக்கை 0. அப்போ மொத்தம் டோட்டலா 29 நாள் ஆகுதுங்க. அப்போ 29 நம்ம 7ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா மீதி 1. அப்ப மீதி 1 அப்படிங்கிறதுல என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ஆர்டினரி இயர்ல, ஒரு சாதாரண வருஷத்துல ஒரு ஆட் டே இருக்கு. ரைட். அதே ஒரு லீப் இயரா இருந்துச்சு அப்படின்னா எத்தனை ஆட் டேஸ் இருக்குன்னு பார்ப்போம். லீப் இயரா இருந்தா பிப்ரவரி மாசத்துல ஒரு நாள் இருக்குமா? அப்ப மொத்தம் சேர்ந்துச்சு அப்படின்னா 30 நாள் ஆயிருமா? ஜனவரியில இருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாசத்துல இருக்கக்கூடிய ஆட் டேஸையும் நான் கூட்டுறேங்க. அப்படி கூட்டும் பொழுது 30 டேஸ் கிடைக்கும். அதை 7ஆல டிவைட் பண்ணும் பொழுது மீதி 2. அப்போ ஒரு லீப் இயர்ல 2 ஆட் டேஸ் இருக்கும். ரைட். ஆட் டேஸ்னுடைய கவுண்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு மாசத்துலயும் எத்தனை ஆட் டேஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து அந்த மாசமெல்லாம் சேர்ந்து ஒரு வருஷமா பேசுறோம். ஒரு வருஷத்துல, ஒரு சாதாரண வருஷத்துல ஒரு ஆட் டே இருக்கும். ஒரு லீப் இயர்ல 2 ஆட் டேஸ் இருக்கும். சரிங்களா? ரைட். நமக்கு தேவையானது இந்த டேட்டா தான். அது எப்படி வருதுங்கிறத நம்ம பேசியிருக்கோம். அடுத்தது இதுலயே நமக்கு ஒரு ஆர்டினரி இயர்ல 365 நாள் இருக்கும் இல்லைங்களா? இப்ப இதுல இருக்கக்கூடிய டேஸ் எல்லாம் கூட்டியிருந்தா 365 வந்திருக்குங்க. ரைட். 365 நாட்கள 52 வாரம் ஒரு நாளுன்னு சொல்லலாம். அதுதான் அந்த ஒரு ஆட் டே. ஒரு லீப் இயர்ல 366 நாட்கள் இருக்கும். அத 52 வாரம் பிளஸ் 2 நாளுன்னு சொல்றோம். அதுதான் அந்த 2. ரைட். வருஷமா சொல்லும்போது அப்படியே எடுத்திருக்கலாம். நம்ம ஒவ்வொரு மாசமா சொல்லியிருக்கனால அதெல்லாம் ஆட் பண்ணி காமிச்சிருக்கேன். ரைட். இப்போ நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வருஷத்துல எத்தனை ஆட் டேஸ் இருக்கும், ஒரு லீப் இயர்ல எத்தனை ஆட் டேஸ் இருக்கும், ஒவ்வொரு மாசத்துலயும் எத்தனை ஆட் டேஸ் இருக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கும். ரைட். அடுத்தது லீப் இயர்னா என்ன? ரைட். ஒரு வருஷம் நான் எழுதுறேன். அது லீப் இயரா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க. 2024 இது லீப் இயரா? எஸ், லீப் இயர். 2025 இது லீப் இயரா? நோ, லீப் இயர் கிடையாது. எதை வச்சு இது லீப் இயர் இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க? அந்த வருஷத்தை 4ஆல டிவைட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அத லீப் இயர் அப்படின்னு சொல்லுவோம். 4 வருஷத்துக்கு ஒரு முறை லீப் இயர் வருங்க. அப்ப 4ஆல டிவைட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அது லீப் இயர்ன்னு சொல்றோம். 4ஆல டிவைட் பண்ண முடியல அப்படின்னா அது ஆர்டினரி இயர், லீப் இயர் இல்ல அப்படின்னு சொல்றோம். நீங்க 4ஆல டிவைட் பண்ணணுங்கிறதுக்காக இதை டிவைட் பண்ணி எல்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. டிவிசிபிலிட்டி ரூல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. வகுப்படும் தன்மை. ஒரு நம்பரை பார்த்த உடனே அந்த நம்பர் அதால டிவைட் ஆகுமா, டிவைட் ஆகாதா அப்படின்னு எப்படி சொல்லலாம்னா, ரைட், கடைசி 2 இலக்கம் 4ஆல வகுப்பட்டுச்சு அப்படின்னா அந்த நம்பர் 4ஆல வகுப்படும் சொல்லிடலாம். அப்போ 2024ல 24ங்கிறது 4ஆல வகுப்படும். அப்ப 2024 4ஆல வகுப்படும். அது லீப் இயர் அப்படின்னு சொல்லலாம். சோ 2025ல 25 அப்படிங்கிறது 4ஆல வகுப்படாது. அப்போ 2025 4ஆல டிவைட் ஆகாது. அது லீப் இயர் இல்ல, ஆர்டினரி இயர், சாதாரண வருடம் அப்படின்னு சொல்லிடலாம். ரைட். இப்போ இதே நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் கவனிங்க. 1600 லீப் இயரா? ரைட். 4ஆல டிவைட் ஆகும் சார், லீப் இயர். 1700 லீப் இயரா? 4ஆல டிவைட் ஆகும் சார், லீப் இயர் இல்லைங்க. இப்போ ஒரு வருஷம் லீப் இயரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 4ஆல டிவைட் பண்ணணுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயங்க. இதே அந்த ஒரு வருஷம் ஒரு நூற்றாண்டா இருந்துச்சு அப்படின்னா
ஒரு செஞ்சுரியா இருக்கும் பொழுதுங்க, நீங்க 4ஆல செக் பண்ணக்கூடாது. 400ஆல செக் பண்ணணும். இப்போ 1600 லீப் இயரான்னு கேள்வி கேட்கும் பொழுது, நான் 400ஆல டிவைட் பண்ணி பார்த்து 1400 400ஆல டிவைட் பண்ண முடியும். இது லீப் இயர் அப்படின்னு சொல்றேன். 1700 400ஆல டிவைட் பண்ண முடியாது. எக்ஸாக்ட்டா டிவைட் பண்ண முடியாது. அப்ப இது ஆர்டினரி இயர் அப்படின்னு நான் சொல்றேன். சரிங்களா? சார் 4ஆல தானே டிவைட் பண்ணணும். ஆமாங்க. எப்போ 4ஆல டிவைட் பண்ணணும் அப்படின்னா, நூற்றாண்டு இல்லாம இருந்துச்சுன்னா, நீங்க 4ஆலயே செக் பண்ணி சொல்லிடலாம். நூற்றாண்டா இருக்குது அப்படின்னா, 4ஆல டிவைட் ஆனா கூட 1700ங்கிறது 4ஆல டிவைட் ஆகும். அப்படி டிவைட் ஆனா கூட, ஆனா நீங்க 400ஆல டிவைட் ஆனா மட்டும் தான் அது லீப் இயர் அப்படின்னு சொல்லணும். சார் நூற்றாண்டுன்னா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? கடைசீட்ல 2 0 இருந்தா அது நூற்றாண்டுன்னு சொல்லலாமா? கடைசீட்ல 2 0 சரிங்களா? கடைசீட்ல 2 0 இருந்துச்சு அப்படின்னா, அது நூற்றாண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட். இப்போ லீப் இயர் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு இல்லைங்களா? தமிழ்ல லீப் ஆண்டு அப்படின்னு குடுப்பாங்க. அப்படி இல்லாட்டி நெட்டாண்டு அப்படின்னு சொல்லிருவாங்க. நெட்டாண்டு. ரைட். என்ன டெர்ம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். சோ இங்கிலீஷ பொறுத்தவரைக்கும் லீப் இயர் அப்படிங்கிறதை தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ரைட். இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னாங்க, ஒரு மாசத்துல பார்த்தோம், வருஷத்துல பார்த்தோம். இப்ப வருஷத்தினுடைய மல்டிபிள்ல பார்க்க போறோம். இப்ப அடுத்து நம்ம 100 வருஷத்துல எத்தனை ஆட் டேஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். கடைசீட்ல நம்ம எதெல்லாம் பார்த்தோங்கிறது ஒரு முறை நான் ரீகால் பண்றேங்க. 100 வருஷத்துல எத்தனை ஆட் டேஸ் இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ண போறோம். ரைட். எப்படி இந்த 100 வருஷத்துல எத்தனை ஆட் டேஸ் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதுனா, 100 வருஷத்துல 100 டேஸ் இருக்குன்னு சொல்லிட முடியாதுங்க. சரிங்களா? அதுல லீப் இயரா இருந்துச்சு அப்படின்னா 2 ஆட் டேஸ் இருக்கும். ஆர்டினரி இயரா இருந்தா 1 ஆட் டே இருக்கும். இப்ப 100 வருஷத்துல எத்தனை லீப் இயர் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். 100 வருஷத்துல எத்தனை லீப் இயர் இருக்கு, எத்தனை ஆர்டினரி இயர் இருக்கு, சாதாரண வருஷம் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க போறேன். இப்ப 100 4ஆல டிவைட் பண்றேன். 4ஆல டிவைட் பண்ணா 25 கிடைக்குமா? ஏன்னா 4 வருஷத்துக்கு ஒரு முறை லீப் இயர் வருதுங்கிறனால 4ஆல டிவைட் பண்ணா எத்தனை லீப் இயர் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ரைட். 25 லீப் இயர்ஸ் வருதுங்க. இதுல ரொம்ப முக்கியமா ஒண்ணுங்க. 100வது வருஷம் லீப் இயரான்னு சொல்லுங்க. 100வது வருஷம் லீப் இயரா? 100வது வருஷங்கிறது நூற்றாண்டு. அப்ப 400ஆல டிவைட் பண்ணணும். 100 400ஆல டிவைட் பண்ண முடியாது. அப்ப 100வது வருஷங்கிறது ஒரு சாதாரண வருஷம். அப்போ 25 வருஷத்துல 24 வருஷம் அப்படிங்கிறது லீப் இயர். அதாவது நான் 100 4ஆல டிவைட் பண்ணும்பொழுது 100வது வருஷமும் சேர்ந்து எனக்கு 25ன்னு கிடைச்சிருச்சுங்க. ஆனா 100வது வருஷம் லீப் இயர் இல்லன்னு எனக்கு தெரியும் இல்லைங்களா? ஏன்னா அது 400ஆல டிவைட் ஆகாது. அப்போ 100 வருஷத்துல 100வது வருஷங்கிறது லீப் இயர் கிடையாது. மீதி 24 வருஷம் இருக்குது. அதாவது 99 நீங்க 4ஆல டிவைட் பண்ணி சொன்னா கூட போதுங்க. 94 வருஷம் லீப் இயர்ங்க. மீதி இருக்கக்கூடிய 76 வருஷம் ஆர்டினரி இயர். கிளியரா புரியுதான்னு பாருங்க. திரும்ப ரிப்பீட் பண்றேன். 100 வருஷத்துல 24 லீப் இயர் வருஷமா இருக்கு. 76 வருஷம் சாதாரண வருஷமா இருக்கு. ஒரு லீப் இயருக்கு 2 ஆட் டேஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா? ரைட். அப்போ 24 லீப் இயருக்கு 48 ஆட் டேஸ் இருக்குங்க. ஒரு சாதாரண வருஷத்துக்கு 1 ஆட் டேஸ் இருக்குன்னு சொன்னோம். அப்ப 76 சாதாரண வருஷத்துக்கு 76 ஆட் டேஸ் இருக்குங்க. இப்ப 100 வருஷத்துல எத்தனை ஆட் டேஸ் இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். 48 பிளஸ் 76. சோ 124 ஆட் டேஸ் இருக்குங்க. 124 ஆட் டேஸ் இருக்கு. நம்ம ஆட் டேஸ்னுடைய கவுண்ட்ட 124ன்னு எப்பயும் சொல்லக்கூடாது. ஆட் டேஸ்னுடைய கவுண்ட் எப்பயுமே 0 to 6க்குள்ள தான் இருக்கும். ரைட். ஆட் டேஸ்னுடைய கவுண்ட் எப்பயுமே 0 to 6க்குள்ள தாங்க இருக்கும். 0வும் 6க்குள்ள தான் இருக்கும். ஏன்னா 7ஆல டிவைட் பண்ண முடியுது. இப்ப நான் 124 7ஆல டிவைட் பண்ணும்பொழுது எனக்கு மீதி 5 அப்படிங்கிறது கிடைக்குது. சரிங்களா? மீதி 5. அப்போ 100 வருஷத்துல எத்தனை ஆட் டேஸ் இருக்கு அப்படின்னா 5 ஆட் டேஸ் இருக்கு. எப்படி எழுதியிருக்கும்னு புரியுதுங்களா? திரும்பவும் நான் ஒரு முறை ரிப்பீட் பண்றேங்க. கவனிங்க. 100 வருஷத்துல 24 லீப் இயர் இருக்குங்க. மீதி இருக்கக்கூடிய 76 வருஷம் சாதாரண வருஷங்க. ஒரு லீப் இயருக்கு 2 ஆட் டேஸ் இருக்கும்னு இப்பதான் நீங்க முன்னாடி படிச்சீங்க. அப்ப 24 வருஷத்துக்கு 48 ஆட் டேஸ் இருக்குங்க. ஒரு சாதாரண வருஷத்துக்கு 1 ஆட் டே இருக்குங்க. 76 சாதாரண வருஷத்துக்கு 76 ஆட் டேஸ் இருக்கும். 2யும் சேர்த்துனா 124. ஆட் டேஸ்னுடைய கவுண்ட் வாரம் போய் மிச்சம் இருக்கிறது தானே. அப்ப 0ல இருந்து 6க்குள்ள ஏதாவது ஒண்ணு தான் இருக்கும். ஏன்னா அத நீங்க 7ஆல வகுக்கிறீங்க. 7ஆல வகுத்தா மீதி 0ல இருந்து 6க்குள்ள 7ஐ விட குறைவான எண்கள் தான் மீதியாக கிடைக்கும். அப்ப 5 ஆட் டேஸ் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்.
அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? 200 வருஷத்துல எத்தனை ஆட் டேஸ் இருக்குன்னு பார்க்க போறோம். சார் 200 வருஷத்தையும் இதே மாரி கணக்கு போடணுமா அப்படின்னா, கண்டிப்பா தேவையில்லைங்க. 200 வருஷத்த நான் எப்படி பிரிச்சுக்கிறேன் அப்படின்னா, 100 வருஷம் பிளஸ் 100 வருஷம்னு பிரிச்சுக்கிறேன். இந்த 100 வருஷத்துக்கு 5 ஆட் டேஸ், இந்த 100 வருஷத்துக்கு 5 ஆட் டேஸ். அப்போ 10 ஆட் டேஸ் கிடைக்குதுங்க. 10ங்கிறது ஆட் டேஸ் கிடையாதுங்க. 10ங்கிறது டேஸு. இப்ப ஆட் டேஸ் கண்டுபிடிப்போம். 7ஆல டிவைட் பண்ணா மீதி 3 ஆட் டேஸ் அப்படின்னு சொல்லலாம். என்ன பண்ணியிருக்கோம்? 200 வருஷத்துல 3 ஆட் டேஸ் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கிறோம். அடுத்து 300 வருஷத்துல எத்தனை ஆட் டேஸ் இருக்கும்? 300யும் அதே மாரி 100 கூட்டல் 100 கூட்டல் 100ன்னு நம்ம பிரிச்சுக்கிறோங்க. இந்த 100க்கு 5, இந்த 100க்கு 5, இந்த 100க்கு 5 மொத்தம் 15. 15 7ஆல டிவைட் பண்ணா மீதி 1. அப்போ 300 வருஷத்துல எத்தனை ஆட் டேஸ் இருக்கு அப்படின்னா, 1 ஆட் டேஸ் இருக்குங்க. 1 ஆட் டே இருக்கு. ரைட். அடுத்து 400 வருஷத்துல எத்தனை ஆட் டேஸ் இருக்குன்னு பார்ப்போம். என்ன சார் லைனா போய்க்கிட்டே இருக்கீங்க? 400 வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க. அதுக்கப்புறம் பேசிக்ஸ் எல்லாமே முடிஞ்சுங்க. கணக்குக்குள்ள போயிடலாம். ரைட். இப்ப நல்லா கவனிக்கணும் நீங்க. 100வது வருஷம் லீப் இயரா? 100வது வருஷம் 400ஆல டிவைட் ஆகாது. லீப் இயர் கிடையாது. 200வது வருஷம் லீப் இயரா? கிடையாது. 300வது வருஷம் லீப் இயரா இருக்குமா? கிடையாது. 300ஐயும் 400ஆல டிவைட் பண்ண முடியாது. 400வது வருஷம் லீப் இயரா அப்படின்னா, கண்டிப்பா 400வது வருஷம் லீப் இயர் தான். 400ஆல டிவைட் பண்ண முடியும். 400வது வருஷம் சாதாரண வருஷமா இருந்தா 1 ஆட் டே இருக்கும். அந்த மாரி தான் 100வது வருஷம், 200வது வருஷம், 300வது வருஷத்துலலாம் 1 ஆட் டேவா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப 400வது வருஷம் லீப் இயர்ங்கிறனால எக்ஸ்ட்ரா ஒரு நாள் அங்க இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அதாவது 400வது வருஷம் 4 வருஷத்த நான் எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா, 100 கூட்டல் 100 கூட்டல் 100 கூட்டல் 100ங்க. இந்த 100 வருஷத்துல 5, இந்த 100 வருஷத்துல 5, இந்த 100 வருஷத்துல 5, இந்த 100 வருஷத்துல 5 தான். ஆனா 400ஆவதா இருக்கக்கூடிய வருஷம்ங்கிறனால அதுல எக்ஸ்ட்ரா ஒரு நாள் இருக்கும். சார் லீப் இயர்னா 2 நாள் தானே சார் இருக்கும். அப்ப 400வது வருஷம் லீப் இயர்ன்னு சொன்னா நீங்க 2 நாள் தானே சேர்த்தணும் அப்படின்னா, ரைட் 100வது வருஷத்திலேயே ஒரு நாள் வந்துருச்சுங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒரு நாள தான் நான் அங்க சேர்த்திருக்கேன். அப்ப மொத்தம் 21 நாளுங்க. 21 7ஆல டிவைட் பண்ணா மீதி 0. அப்ப 400 வருஷத்துல ஆட் டேஸே கிடையாதுங்க. 0 ஆட் டேஸ்ன்னு சொல்லலாம். 400 வருஷத்துல ஆட் டேஸ்னுடைய கவுண்ட் என்ன அப்படின்னா 0. ரைட். இப்போ நம்ம படிச்சதுல எதெல்லாம் இப்ப நம்ம ஒர்க் அவுட் பண்றதுக்கு தேவை அப்படிங்கிறத நான் ஒரு முறை சொல்றேன். சரிங்களா? எதெல்லாம் தேவை அப்படின்னா கவனிங்க. நம்ம படிச்சதுல இதெல்லாம் தேவை. இதெல்லாம் தெரிஞ்சாதான் கேள்வி போட முடியுங்க. ஒரு ஆர்டினரி இயர்ல ஒரு ஆட் டே இருக்கும். ஒரு லீப் இயர்ல 2 ஆட் டே இருக்கும். 100 வருஷத்துல 5 ஆட் டே இருக்கும். 200 வருஷத்துல 3 ஆட் டேஸ் இருக்கும். 300 வருஷத்துல 1 ஆட் டே இருக்கும். 400 வருஷத்துல 0 ஆட் டேஸ் இருக்கும். இவ்வளவுதான் பேசிக். இது தெரிஞ்சாதான் நம்ம உள்ள கணக்கு போடவே முடியுங்க. ஒவ்வொரு மாசத்துக்குள்ளயும் எவ்வளவு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நம்ம எப்படி கணக்கு போடும்போது யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது பார்ப்போம். ரைட். இது இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தாதான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்க முடியுங்க. இத என்ன சார் நீங்க வந்துட்டு இதுல பேசிக் நீங்க சொல்றீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1200 வருஷத்துல எத்தனை ஆட் டேஸ் அப்படின்னு கேட்டா, நம்ம என்ன இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம், 400வது வருஷம் 0 ஆட் டேஸ்னா, ஒவ்வொரு 400வது வருஷமும் 0 ஆட் டேஸே தான் கிடைக்கும். ஒவ்வொரு 400வது வருஷத்தும் 0 ஆட் டேஸ்ங்க. அப்போ 400வது வருஷம் 0னா 800வது வருஷம் 0, 1200வது வருஷத்துல இருக்கக்கூடிய ஆட் டேஸ்னுடைய கவுண்ட் 0ங்க. ரைட். 0 ஆட் டேஸ் தான் இருக்கு போதுங்க. கிளியர்? ரைட். இதே 1300 வருஷத்துல அப்படின்னு கேட்கும் பொழுதுங்க, 1300 வருஷத்தை நான் எப்படி பிரிக்கிறேன் அப்படிங்கிறது பாருங்க. 1300 வருஷத்தை 1200 கூட்டல் ஒரு 100ன்னு பிரிக்கிறேன். ஏன் இப்படி பிரிக்கிறேன்? 400 வருஷத்துக்கு ஒரு முறை ஆட் டேஸ்னுடைய கவுண்ட் 0ன்னு எனக்கு தெரியும். அப்ப 1200 வருஷத்துல ஆட் டேஸ்னுடைய எண்ணிக்கை 0. 100 வருஷத்துல ஆட் டேஸ்னுடைய எண்ணிக்கை 5. அப்ப 1300 வருஷத்துல மொத்தம் எத்தனை ஆட் டேஸ் இருக்கு அப்படின்னா 5 ஆட் டேஸ் இருக்கு. எழுதுறது புரியுதா? இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நான் சொல்றேங்க. எழுதுறது கிளியரா புரியுதான்னு பாருங்க. 1800 வருஷத்துல எத்தனை ஆட் டேஸ் இருக்கு அப்படின்னு நம்ம கணக்குல தேவைப்படுது அப்படின்னா, 1800 நம்ம ஆல்ரெடி படிச்ச பேசிக் மாதிரி நம்ம பிரிச்சுக்கிறோம். 1600 பிரிக்கிறேன். ஏன் நான் 1600 பிரிக்கிறேன்னா, 400னுடைய மடங்குகள் எல்லாத்துலயும் ஆட் டேஸ்னுடைய கவுண்ட் 0ங்க. அப்ப 400உடைய மடங்கு வர மாதிரி நான் பிரிச்சுக்கிறேன். 1800, 400.
1600 கூட்டல் ஒரு 200. 1600 வருஷத்துல ஆட் டேஸினுடைய எண்ணிக்கை 0ங்க. 200 வருஷத்துல ஆட் டேஸினுடைய எண்ணிக்கை 3ங்க. ரெண்டையும் சேர்த்தணும் அப்படின்னா 1800 வருஷத்துல ஆட் டேஸினுடைய எண்ணிக்கை 3. கிளியரா புரிஞ்சுங்களா? ரைட். இந்த பேசிக்ஸ் தாங்க நமக்கு தேவை. நம்ம அடுத்த கேள்விக்குள்ள போகலாம். இதுல கேள்விக்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துல எத்தனை ஆட் டேஸ் இருக்கு, லீப் இயர்ல எத்தனை இருக்கு, 100 வருஷம், 200 வருஷம், 300 வருஷம், 400 வருஷம். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா லீப் இயர்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு மாசத்துலயும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் தெரியும். ரைட். இப்ப நம்ம கேள்விக்குள்ள போகலாம். ஸோ முதல் கேள்விங்க. ரைட். முதல் கேள்வி என்னன்னா 28ஆம் தேதி ஏப்ரல் மாசம் 2024 என்ன கிழமையாக இருக்கும் அப்படிங்கிறது கேள்வி. இதுதான் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின். இப்ப நம்ம அதை ஆன்சர் பண்றதுக்கு ஒரு விஷயத்த நம்ம முன்னாடி எழுதாம விட்டுட்டோம். இப்ப நான் சொல்றேன். எதுக்கு நம்ம ஆட் டேஸ்னுடைய கவுண்ட் கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய ஆட் டேஸ்னுடைய கவுண்ட் 0ன்னு வந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு சண்டேன்னு சொல்லலாங்க, ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லலாம். ஆட் டேஸ்னுடைய கவுண்ட் 1ன்னு வந்துச்சு அப்படின்னா மண்டே. ஆட் டேஸ்னுடைய கவுண்ட் 2 அப்படின்னா டியூஸ்டே அன்னைக்கு. ஆட் டேஸ்னுடைய கவுண்ட் 3ன்னு வந்துச்சு அப்படின்னா வெனஸ்டே. ஆட் டேஸ்னுடைய கவுண்ட் 4ன்னு வந்துச்சுன்னா தேர்ஸ்டே, வியாழன் கிழமை. 5ன்னு வந்துச்சு அப்படின்னா ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை. 6ன்னு வந்துச்சு அப்படின்னா சாட்டர்டே, சனிக்கிழமை. கிளியர்? இவ்வளவுதான் விஷயங்க. நீங்க ஆட் டேஸ் கண்டுபிடிக்கிறீங்க. அப்படி கண்டுபிடிக்கும் பொழுது அதுல கிடைக்கக்கூடிய ஆன்சரை வச்சுதான் அது என்ன கிழமைன்னு சொல்ல போறீங்க. 7ஆல வகுக்கும் பொழுது 7ஐ விட குறைவான எண்கள் எல்லாமே உங்களுக்கு ஆன்சரா கிடைக்கும். மீதியாக 0ன்னு வந்தா ஞாயிற்றுக்கிழமையில ஆரம்பிச்சு 6ன்னு வந்துச்சு அப்படின்னா சனிக்கிழமைன்னு முடிக்கிறோம். இப்ப நம்ம இங்க என்ன பண்ண போறோங்கிறத கவனிக்கணும். இப்போ இது ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின். ரைட். 2024 ஏப்ரல் மாசம் 28ஆம் தேதி என்ன கிழமை சரியா இருக்காங்கிறது நீங்க கேலண்டர்ல செக் பண்ணி கூட பாத்துக்கலாம். சரிங்களா? ரைட். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னாங்க, நல்லா கவனிங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா வருஷம் 1ஆம் தேதி 1ஆம் மாசம் 1வது வருஷத்துல இருந்து 28ஆம் தேதி 4ஆம் மாசம் 2024 வரைக்கும் மொத்தம் எத்தனை ஆட் டேஸ் இருக்குன்னு நான் கணக்கு போட போறேன். ரைட். 1ஆம் தேதி 1ஆம் மாசம் 1வது வருஷத்துல இருந்து இன்னைக்கு, ரைட், நான் இப்ப 28 கேக்குறாங்க அப்படின்னா 28/4/2024 வரைக்கும் எத்தனை ஆட் டேஸ் இருக்குன்னு நான் கால்குலேட் பண்ண போறேன். அதை கால்குலேட் பண்றதுக்கு தான் நம்ம பேசிக்ஸா படிச்சிருக்கோம். ரைட். என்ன பண்ண போறேன் அப்படின்னாங்க, இப்ப 2024வது வருஷம் வந்து இன்னும் முடியல. ரைட். ஏப்ரல் மாசத்துல 28ஆம் தேதியோட நிக்குதுங்க. அப்போ 2024ல நீங்க எத்தனை ஆட் டேஸ் இருக்குன்னு கால்குலேட் பண்றது ஜனவரி மாசம், பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம்னு தனித்தனியா கால்குலேட் பண்ணணும். 2023 வரைக்கும் கம்ப்ளீட்டட் இயர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறேங்கிறத கவனிங்க. 2023 நான் எப்படி ஸ்பிளிட் பண்றேன் அப்படின்னா 2000 வருஷம் 23 வருஷம் நான் பிரிக்கிறேன். 2023 2000 பிளஸ் 23 பிரிக்கிறேன். 2000 வருஷத்துல ஆட் டேஸ்னுடைய எண்ணிக்கை 0ன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா 400 வருஷத்துக்கு ஒரு முறை ஆட் டேஸ்னுடைய எண்ணிக்கை மாறிக்கிட்டே இருக்கும் 0 சொல்லிட்டு. அப்ப 2000 வருஷத்துக்கு ஆட் டேஸ்னுடைய எண்ணிக்கை 0ங்க. இந்த 23 வருஷத்தை நான் எப்படி பிரிக்கிறேங்கிறத கவனிங்க. 23 வருஷத்துல எத்தனை ஆட் டேஸ் இருக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது எனக்கு முதல்ல 23 வருஷத்துல எதெல்லாம் லீப் இயர்னு தெரியணும் இல்லைங்களா? அந்த 100 வருஷத்துல நம்ம கணக்கு போட்டோம் இல்லைங்களா? அதே மாதிரி ரைட். இப்ப 23 வருஷத்தை நான் என்ன பண்றேன் அப்படின்னா 4ஆல டிவைட் பண்றேன். ஏன் 4ஆல டிவைட் பண்றேன்னா லீப் இயர் அப்படின்னா எனக்கு என்ன தெரியணுங்க, 4 வருஷத்துக்கு ஒரு முறை வருது. அப்ப 4ஆல டிவைட் பண்ணா எத்தனை லீப் இயர்ங்கிறது தெரியும். 5 முறை 20 மீதி 3. எனக்கு 5 லீப் இயர் இருக்குங்கிறது தெரிஞ்சிருச்சு. 23 வருஷத்துல 5 லீப் இயர் இருக்குங்க. 23 வருஷத்துல 5 லீப் இயர்னா மீதி இருக்கக்கூடிய 18 வருஷமும் ஆர்டினரி இயரா இருக்குமா? 23ல 5 கழிச்சு தான் சொல்றேங்க. 23 வருஷத்துல 5 லீப் இயர் இருக்குங்க. மீதி இருக்கக்கூடிய 18 வருஷம் சாதாரண ஆர்டினரி இயர்ஸ். அது என்ன சார் 5 லீப் இயர்? அது என்னன்னு கூட நான் சொல்றேன். 2004 ஒரு லீப் இயரா? 2008 லீப் இயரா? 2012 லீப் இயரா? 2016, 2020 இது எல்லாமே லீப் இயர். இந்த 5 லீப் இயர் தான் இந்த இடத்துல நம்ம 5 லீப் இயர் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஒவ்வொரு லீப் இயருக்கும் 2 ஆட் டேஸ் இருக்கும். 5 லீப் இயருக்கு 10 ஆட் டேஸ் இருக்கும். ஒவ்வொரு சாதாரண வருஷத்துக்கும் 1 ஆட் டேஸ் இருக்கும். 18 சாதாரண வருஷத்துக்கு 18 ஆட் டேஸ் இருக்கும். இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், வருஷம் 1ல இருந்து 2023 வரைக்கும் எத்தனை ஆட் டேஸ்ன்னு நான் கால்குலேட் பண்ணியிருக்கிறேன். ரைட். 2000 வரைக்கும் 0. அடுத்து இந்த 23 வருஷத்துல இவ்வளவு இருக்கு. எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 28 ஆட் டேஸ் இருக்குங்க.
நல்லா கவனிங்க. 28 ஆட் டேஸ் எப்ப வரைக்கும் இருக்குங்க? 2023 வரைக்கும் இருக்குங்க. நீங்க இங்கேயே கூட சுருக்கிக்கலாம். இத 7ஆல டிவைட் பண்ணா மீதி எவ்வளோங்க? 0. அப்போ வருஷம் 1ல இருந்து 2023 டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் ஆட் டேஸே கிடையாது. சார் 28ன்னு இப்ப தானே எழுதுனீங்க. ஆட் டேஸ் கவுண்ட் 0ல இருந்து 6க்குள்ள ஏதாவது ஒண்ணு தானே இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்ப 28ங்கிறதை மறுபடியும் 7ஆல டிவைட் பண்ணும்பொழுது மீதி 0ங்க. அப்ப ஆட் டேஸே கிடையாதுங்க. இப்ப நம்ம ஜனவரி இந்த 24 மட்டும் கால்குலேட் பண்ணா போதும். நான் என்ன பண்ணியிருக்கேங்கிறத நல்லா கவனிங்க. திரும்பவும் நான் ரிப்பீட் பண்றேன். ரைட். சார் கொஸ்டின் 2024 தானே கேட்டிருக்காங்க. நீங்க ஏன் 23 கணக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னா, 23 வருஷம் முடிஞ்சிருச்சுங்க. 2023 வருஷம் முடிஞ்சிருச்சு. அதனால அத வருஷம் மூலியமா கால்குலேட் பண்றேன். 2024 இன்னும் முடியல. இப்பதான் நடந்துட்டு இருக்கு. அதனால அத நான் மாசங்களா கால்குலேட் பண்றேன். சரிங்களா? ரைட். இப்ப நான் 2024க்குள்ள வரேன். ஜனவரி மாசத்துல 31 நாள்னா 3 ஆட் டேஸ். பிப்ரவரி மாசத்துல 2024ங்கிறது ஒரு லீப் இயர். 24 4ஆல டிவைட் பண்ண முடியும். அப்ப லீப் இயர் அப்படின்னா 29 நாள் இருக்கும். அப்ப ஒரு ஆட் டே இருக்குங்க. மார்ச் மாசத்துல 31 நாள் இருக்கும். 3 ஆட் டேஸ் இருக்குங்க. ஏப்ரல் மாசத்துல 30 நாள் இருக்கும். ஆனா என்னுடைய கேள்வி ஏப்ரல் 28 கேட்கறாங்க. எதை கேட்கறாங்களோ அதையே எடுத்துக்கலாம் அந்த மாசத்துல. ரைட். கிளியரா புரியுதான்னு பாருங்க. ஏப்ரல் மாசம்னா 30 நாள் தானே சார். அப்ப 2 ஆட் டே எடுத்துக்கலாமா அப்படின்னா, ஏப்ரல் மாசம் இன்னும் முடியலைங்க. மார்ச் மாசம் முடிஞ்சிருச்சு. அதனால 3ன்னு எடுத்துக்கிட்டேன். பிப்ரவரி மாசம் முடிஞ்சிருச்சு. அதனால 1ன்னு எடுத்துக்கிட்டேன். ஏப்ரல் மாசம் இன்னும் முடியல. அப்ப ஏப்ரல்ல எத்தனாவது தேதி கேட்கறாங்களோ அதையே கணக்குல எடுத்துக்கிறேன். ரைட். இப்ப நான் ஆட் பண்றேன். 2024ல மட்டும் எத்தனை ஆட் டேஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். 28 ஒரு 3, 31 1, 32 3, 35. அப்போ 35 ஆட் டேஸ் இருக்குங்க. 35 ஆட் டேஸ் கிடையாதுங்க. 7ஆல டிவைட் பண்ணா மீதி எவ்வளவுங்க? 0. ரைட். இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாங்க, வருஷம் 1ல இருந்து 2023 வரைக்கும் 0 ஆட் டேஸ்ங்க. 2024க்குள்ள ஜனவரியில இருந்து ஏப்ரல் 28 வரைக்கும் 0 ஆட் டேஸ்ங்க. அப்போ மொத்தமா ஆட் டேஸ்னுடைய கவுண்ட் வருஷம் 1ல இருந்து இப்ப வரைக்கும் இது ஒரு 0 பிளஸ் இது ஒரு 0ன்னு கிடைக்குதுங்க. 0ன்னு வந்தா சண்டேங்க. சரிங்களா? 0ன்னு வந்தா சண்டே. ரைட். அப்போ இந்த டேட் என்ன கிழமையா இருக்கும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமையா இருக்குங்க. நீங்க கேலண்டர செக் பண்ணீங்க அப்படின்னா கரெக்ட்டா இருக்கும். அப்போ ஏப்ரல் மாசம் 28ஆம் தேதி 2024 என்ன கிழமையா இருக்கும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமையா இருக்கும், சண்டே. எத வச்சு சொல்றோம்? ஆட் டேஸ்னுடைய கவுண்ட் 0. சோ அத வச்சு சொல்லியிருக்கோங்க. இப்ப ஆட் டேஸ்னுடைய கவுண்ட் என்ன வருதோ அத வச்சு அதனுடைய கரஸ்பாண்டிங் டேட் கிழமை என்னவோ அத ஆன்சரா சொல்லலாம். கிளியர்? ரைட். நம்ம அடுத்த ஒரு கேள்வி பார்ப்போம். இந்த மாதிரி ரேண்டமா ஏதாவது ஒரு டேட்ட குடுத்து அது என்ன கிழமைன்னு கேட்கலாம். ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். ரொம்ப ரேண்டமா கேட்கிறத விட ஃப்ரீக்வென்ட்டா ஒரு சில விஷயங்கள கேள்வியா கேட்கலாம். சரிங்களா? அத அடுத்த கேள்வியில பார்ப்போம். ரைட். நம்ம ஒரு விஷயத்த செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரேண்டமா ஒரு டேட் எடுத்து குடுத்துருக்கேன். நீங்க இத பிராக்டிஸ் பண்றதுக்காக நீங்க கேலண்டர்ல ஏதாவது ஒரு டேட்ட எடுத்துக்கிட்டு அந்த டேட்டுக்கான கால்குலேஷன் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டே வருதா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ரைட். சோ ஈவன் உங்களுடைய பர்த்டே கூட நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ரைட். இப்போ இதே மாதிரி அடுத்த கேள்வி பார்ப்போங்க. செகண்ட் கொஸ்டின். ரைட். செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே மாதிரி இன்னொன்னு. ரைட். என்ன கேட்டிருந்திருக்காங்க அப்படின்னா, 15th ஆகஸ்ட் 1947 என்ன டே அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க. சரிங்களா? சோ 15th ஆகஸ்ட் 1947 என்ன கிழமை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலா என்னதுங்க? இண்டிபெண்டன்ஸ் டேவா? நமக்கு சுதந்திரம் கொடுத்த நாளா? ரைட். இந்த கேள்வி இந்த நம்பரை வச்சு கேள்வி கேட்கறதுக்கான பாசிபிள் அதிகம். நம்ம எப்பயும் போல ஆன்சர் பண்ணுவோம். 1947 அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இது வரைக்கும் முடிஞ்ச வருடங்களை எழுதுறேன். 1946. இத நான் எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா, 1600ன்னு பிரிக்கிறேன். அடுத்து ஒரு 300ன்னு பிரிக்கிறேன். அடுத்து ஒரு 46ன்னு பிரிக்கிறேன். ஏன் இப்படி பிரிச்சிருக்கேன்? எனக்கு தெரியும் 400 வருஷத்துக்கு ஒரு முறை எத்தனை ஆட் டேஸ் இருக்குங்கிறது தெரியும். அதனால 400னுடைய மடங்கா பிரிச்சிருக்கேன். மீதி இருக்கக்கூடிய 300, மீதி இருக்கக்கூடிய 46. இப்ப 1600 வருஷத்துல எத்தனை ஆட் டேஸ் இருக்கு அப்படின்னா 0 ஆட் டேஸ் இருக்குங்க. 300 வருஷத்துல எத்தனை ஆட் டேஸ் இருக்கு அப்படின்னா ஒரு ஆட் டே இருக்கு. ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம். இப்ப 46 வருஷத்துல எத்தனை ஆட் டே இருக்கு அப்படின்னா 46 வருஷத்துல எத்தனை லீப் இயர் இருக்கு, எத்தனை சாதாரண வருஷம் இருக்குன்னு தெரிஞ்சாதான் சொல்ல முடியும். அதனால நான் 46 4ஆல டிவைட் பண்றேன். 11 முறை 44. அப்போ 11 லீப் இயர் இருக்குங்க. 11 லீப் இயர் இருக்குங்க. சாதாரண வருஷம் மீதி 46ல 11 போச்சு அப்படின்னா மீதி 35 வருஷம் சாதாரண வருஷம். ஆட் டேஸ் கவுண்ட் பண்ணிடலாமா?
ரைட். அப்போ 11 இன்டூ 2 22. ரைட். 35 இன்டூ 1 35. அப்போ மொத்தம் 1946 வரைக்கும், வருஷம் 1ல இருந்து 1946 வரைக்கும் எத்தனை ஆட் டேஸ் இருக்கு அப்படின்னா 0 + 1 + 22 + 35. ஸோ 56 57 58. ரைட். 57 58ங்க. இப்போ 58 7ஆல வகுத்தோம் அப்படின்னா மீதி, ரைட், 8 முறை 56, மீதி 2 கிடைக்கும். அப்போ வருஷம் 1ல இருந்து 1946 வரைக்கும் 2 ஆட் டேஸ் இருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணியிருக்கோம். தெளிவா புரிஞ்சுங்களா? ரைட். என்ன பண்ணியிருக்கோங்கிறது கவனிங்க. 1946 1600 300 46ன்னு பிரிச்சிருக்கேன். 1600க்கும் எனக்கு தெரியும், 300க்கும் தெரியும், 46க்கும் 46ல எத்தனை லீப் இயர் தெரியணும். அப்போ 11 லீப் இயர், மீதி இருக்க 35 சாதாரண வருஷம். அப்போ மொத்தம் 2 ஆட் டேஸ் இருக்குங்க. இப்ப நான் 1947க்குள்ள வரேன். 1947க்குள்ள வரும்போது ஒவ்வொரு மாசமா ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் நான் கால்குலேட் பண்ணணும். ரைட். ஜனவரியில 3 இருக்குங்க. பிப்ரவரியில இது சாதாரண வருஷம், அதனால 0 ஆட் டேஸ்ங்க. மார்ச் மாசத்துல 3, ஏப்ரல் மாசத்துல 2, மே மாசத்துல 3, ஜூன் மாசத்துல 2, ஜூலை மாசத்துல 3, ஆகஸ்ட் மாசத்துல எனக்கு 15ஆம் தேதியே தான் வேணும். அப்ப ஆகஸ்ட 15னே எடுத்துக்கலாம். ரைட். இதெல்லாம் ஆட் பண்ணலாம். 15 3 2 3 3 2 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா 31 நாள் கிடைக்குதுங்க. இப்போ 31 7ஆல டிவைட் பண்ணா மீதி 3 கிடைக்குது. அப்போ ஆகஸ்ட் 15 1947னா ஜனவரி 1ஆம் தேதி 1947 இருந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி 1947 வரைக்கும் 3 ஆட் டேஸ் இருக்குங்க. இப்போ மொத்த ஆட் டேஸ்னுடைய கவுண்ட் எவ்வளோ? இங்க ஒரு 2, இங்க ஒரு 3. 2 கூட்டல் 3 மொத்தம் 5. 5ன்னு வந்துச்சு அப்படின்னா ஃப்ரைடே அப்படிங்கிறது ஆன்சர். ரைட். நம்ம மேல அதுதானே பார்த்திருக்கோம். 5ன்னு வந்தா என்ன ஆன்சருங்க? ஃப்ரைடேங்கிறது ஆன்சர். 5 அப்படின்னா ஃப்ரைடே. கிளியர்? இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? நமக்கு எந்த வருஷம் என்ன கிழமை சுதந்திரம் கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சிருச்சுங்க. ரைட். வெள்ளிக்கிழமையில சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. அதை இப்ப நம்ம பார்த்துட்டோம். ஒருவேளை அதே கேள்வி பரீட்சையில கேட்கறாங்க அப்படின்னா இந்த கணக்கெல்லாம் போடணுங்கிற அவசியம் கிடையாது இல்லைங்களா? சுதந்திரம் நமக்கு வெள்ளிக்கிழமை கொடுத்தாங்க அப்படிங்கறத போட்டு சொல்லிட முடியுமா? ரைட். இன்னொரு கேள்வி கூட நான் கொடுக்குறேன். நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அக்டோபர் 2 1869 என்ன கிழமை அப்படின்னு கேட்கலாம். அக்டோபர் 2 1869 இது என்னதுங்க? காந்தி பர்த்டே. காந்தி என்னைக்கு பிறந்தாரு அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? இதே மாதிரி கால்குலேட் பண்ணி நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. சாட்டர்டே அப்படிங்கறது ஆன்சர் வருதாங்கிறத செக் பண்ணி பாருங்க. காந்தி என்னைக்கு பிறந்தாரு அப்படின்னா சனிக்கிழமை பிறந்தாரு. சரிங்களா? ஒருவேளை ஒரு இந்த ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ல இருந்து எக்ஸாம்ல கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா ரேண்டமா ஏதாவது ஒரு டேட்டா கொடுக்கறத விடங்க, இந்த 1947ஐயோ ஆகஸ்ட் 15ஐயோ இல்ல 1869 அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தியோ கேட்கலாம். ரைட். நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா காந்தி சனிக்கிழமை பிறந்தாரு, சுதந்திரம் வெள்ளிக்கிழமை கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம இதே கேள்வி ஃப்ரேம் ஆகும்போது ஒர்க் அவுட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஆன்சர் பண்ணிட முடியும். ரைட். ஸோ மறுபடியும் இந்த கேள்விகளை இன்னொரு முறை ரிவைண்ட் பண்ணி பாருங்க. அது மீறி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா பர்டிகுலரா அது என்ன இடத்துல டவுட் வருதுங்கிறத எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். சரிங்களா? ரைட். இப்போ அடுத்து தேர்ட் கொஸ்டின்குள்ள போலாங்க. ஸோ தேர்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 2005 மார்ச் மாசத்துல என்னென்ன தேதியில வெள்ளிக்கிழமை வரும்னு கேட்கறாங்க. 2005 மார்ச் மாசத்துல என்னென்ன டேட் எல்லாம் வெள்ளிக்கிழமையா இருக்கும்னு கேட்கறாங்க. நம்ம கிட்ட கேலண்டர் இருந்தா தானே அந்த கேலண்டர்ல பார்த்து என்னைக்கெல்லாம் வெள்ளிக்கிழமைன்னு சொல்ல முடியும். நம்ம கிட்ட கேலண்டரே இல்லை. அப்போ இந்த கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும்னா முதல்ல மார்ச் மாசம் 1ஆம் தேதி என்ன கிழமைன்னு தெரிஞ்சிச்சுன்னா வெள்ளிக்கிழமை என்னென்ன தேதியில வரும்னு சொல்ல முடியும். புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. மார்ச் மாசம் 1ஆம் தேதி, ஏன்னா ஏன் 1ஆம் தேதி கேட்கிறோம்னா மார்ச் மாசம் எதுல ஆரம்பிக்குதுன்னு தெரிஞ்சாதானே வெள்ளிக்கிழமையெல்லாம் எப்பப்ப வரும்னு சொல்ல முடியும். அப்போ இந்த கேள்விக்கு நான் ஆன்சர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் 2005 மார்ச் 1ஆம் தேதி என்ன கிழமைன்னு நான் தெரியணும். இப்ப முதல் 2 கேள்வி போட்டோம் இல்லைங்களா? அதே மாதிரி இங்க போடலாம். சரிங்களா? ஆக்சுவலா நீங்க இந்த கால்குலேஷன் ரொம்ப பெருசா இருக்க மாதிரி எல்லாம் நினைக்காதீங்க. இங்க பெருசாவே இல்ல. ஆக்சுவலா என்ன எழுதுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சா போதுங்க. சரிங்களா? என்ன எழுதுறோங்கிறது தெரிஞ்சா போதும். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதுறதுனால மேபி பெருசா தெரியலாம். ரைட். இந்த ஃபர்ஸ்ட் டைப்பை தவிர மீதி எல்லா கான்செப்டுமே வந்து ரொம்ப சிம்பிளானது தான். கேலண்டர்ல இந்த ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டினை தவிர மீதி எல்லாமே சிம்பிளானது தான். இந்த ஃபர்ஸ்ட் டைப்ல கூட ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? நீங்க கால்குலேஷன் பெருசா போடுற மாதிரி நினைச்சுக்க வேண்டாம். ரைட். இப்போ 3வது கேள்வி வரலாங்க.
3வது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2005 மார்ச் மாசத்துல என்னென்ன தேதியில வெள்ளிக்கிழமை வரும்னு கேட்கறாங்க. இதுக்கு ஆன்சர் பண்றதுக்கு எனக்கு என்ன தேவை அப்படின்னா மார்ச் மாசம் 1ஆம் தேதி என்ன கிழமை, மார்ச் மாசம் என்ன கிழமையில ஆரம்பிக்குதுன்னு தெரியணும். அதனால மார்ச் 1ஆம் தேதி நான் கண்டுபிடிக்கிறேன். எப்படி கண்டுபிடிப்பேன்? 2005 நடந்துகிட்டு இருக்கு. அதனால 2004 வரைக்கும் முதல்ல கண்டுபிடிக்கிறேன். 2004ல 2000 கூட்டல் 4ன்னு பிரிக்கிறேன். இந்த 4 வருஷத்துல ஒரு லீப் இயர் இருக்கு. மீதி 3ம் சாதாரண வருஷமா இருக்குங்க. மீதி 3மே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரண வருஷமா இருக்கு. ரைட். இப்போ 2000 வருஷத்துல ஆட் டேஸ்னுடைய எண்ணிக்கை 0ங்க. ஒரு லீப் இயர் இன்டு 2 ஆட் டேஸ்ங்க. 3 ஆர்டினரி இயர் இன்டு 1 3ங்க. அப்போ 2004 வரைக்கும் எத்தனை ஆட் டேஸ் இருக்கு அப்படின்னா 0, 2, 3 மொத்தம் 5 ஆட் டேஸ் இருக்கு 2004 வரைக்கும். இப்போ 2005க்குள்ள வர்றேன். 2005க்குள்ள வரும்பொழுது ஜனவரி மாசத்துல ஒரு 3 ஆட் டே, பிப்ரவரி மாசத்துல 2005ங்கிறது ஒரு சாதாரண வருஷம். 4ஆல டிவைட் ஆகாது. அப்போ அங்க 28 நாள் இருக்கும் 0 ஆட் டேஸ். மார்ச் 1ஆம் தேதி எனக்கு வேணும். அப்ப மார்ச் 1 மொத்தம் 4 நாள். ரைட். இப்ப மொத்த ஆட் டேஸ் பார்ப்போமா? 2004 வரைக்கும் 5, 2005ல ஒரு 4, ரைட். மொத்தம் 9 ஆட் டேஸ் இருக்குங்க. 9 7ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா மீதி 2. அப்போ எத்தனை ஆட் டேஸ் இருக்கு? 2 ஆட் டேஸ் இருக்கு. 2 ஆட் டேஸ் அப்படின்னா ஆன்சர் என்ன கிழமையா இருக்கும்? ஆட் டேஸ்னுடைய கவுண்ட் 0ன்னு வந்தா சண்டேங்க, 1ன்னு வந்தா மண்டே, 2ன்னு வந்திருக்கனால டியூஸ்டே. அப்ப நான் இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா மார்ச் மாசம் 1ஆம் தேதி 2005ல ரைட் 1ஆம் தேதி என்ன கிழமையில இருக்கு அப்படின்னா டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமையாக இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன். கரெக்டா? இந்த மாதிரி தானே முதல் 2 கேள்வி நம்ம கண்டுபிடிச்சோம். மார்ச் 1ஆம் தேதி 2005 செவ்வாய்க்கிழமைங்க. ரைட். இப்போ வெள்ளிக்கிழமை எப்போ வருதுன்னு கேட்கறாங்க. அப்ப முதல் வெள்ளிக்கிழமை எப்போ வருதுன்னு நான் எழுதுறேன். 2ஆம் தேதி புதன்கிழமையா, 3ஆம் தேதி வியாழன் கிழமையா, 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அப்போ மார்ச் மாசத்துல 2005ல முதல் வெள்ளிக்கிழமை எப்ப வருது அப்படின்னா 4ஆம் தேதி வருதுங்க. முதல் வெள்ளிக்கிழமை நான் கண்டுபிடிச்சிட்டா போதுங்க, மீதி இருக்க வெள்ளிக்கிழமைகளை சொல்லிட முடியும். அந்த டேட்ல இருந்து ஒரு 7 நாளை கூட்டினா அடுத்த வெள்ளிக்கிழமை வரும். ரைட். அப்போ 7 என்ன கிழமை கேட்டிருந்தாலும் அடுத்த அதே கிழமை வரதுக்கு 7 நாள் ஆகுதுங்க. ரைட். அப்ப 4 கூட 7 கூட்டினீங்க அப்படின்னா 11, 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. 11 கூட 7 கூட்டினா 18, 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. 18 கூட 7 கூட்டினா 25, 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. 25 கூட 7 கூட்டினா 32. எந்த மாசத்துலயும் 32 நாள் கிடையாது. அப்போ அதுக்கு மேல கிடையாது. 25 தான் அந்த மாசத்துல இருக்கக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை. அப்ப இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி. 4ஆம் தேதி, 11ஆம் தேதி, 18ஆம் தேதி, 25ஆம் தேதி எல்லாமே வெள்ளிக்கிழமையாக இருக்கும். இங்க நம்ம பார்த்த விஷயத்த ரொம்ப சிம்பிளா ஒரு முறை சொல்றேன். கேள்வி என்னன்னா 2005 மார்ச் மாசத்துல எப்பெல்லாம் வெள்ளிக்கிழமை வரும்னு கேள்வி. முத நாள் என்ன கிழமைன்னு தெரிஞ்சுக்கிறேன், செவ்வாய்க்கிழமை. முத வெள்ளிக்கிழமை 4ஆம் தேதி வருதுன்னு தெரிஞ்சுக்கிறேன். அடுத்தடுத்த 7 நாள் சேர்த்துனா அடுத்தடுத்த வெள்ளிக்கிழமைகள் கிடைக்குது. சரிங்களா? ரைட். அடுத்த கேள்வி போலாம். 4வது கேள்வி. 4வது கேள்வியில இருந்து இருக்கக்கூடிய கான்செப்ட் ரொம்ப சிம்பிளானதுங்க. பார்த்த உடனே என்னன்னா என்னன்னு பதில் சொல்ற மாதிரி விஷயங்கள். ரைட். இப்போ 4வது கேள்வி என்னன்னா ஜனவரி மாசம் 1ஆம் தேதி 2024 திங்கட்கிழமை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மண்டேன்னு சொல்லியிருக்காங்க. ரைட். அதே ஜனவரி 1ஆம் தேதி 2025 என்ன கிழமைன்னு கேட்கிறாங்க. அதே டேட் அடுத்த வருஷம் என்னன்னு கேட்கிறாங்க. இந்த வருஷம் 1ஆம் தேதி ஜனவரி மாசம் திங்கட்கிழமைங்க. அடுத்த வருஷம் என்ன டேட்னு கேட்கிறாங்க. இப்போ ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து அடுத்த வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் ஒரு வருஷம் கம்ப்ளீட்டா இருக்கா? இந்த டேட்ல இருந்து அடுத்த டேட் வரைக்குங்க. அடுத்த வருஷத்துல இன்னைக்கு டேட்டு இதே டேட் அடுத்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு வருஷம் கேப் இருக்குங்க. அந்த ஒரு வருஷம் அந்த கேப் லீப் இயரா ஆர்டினரி இயரா நீங்க கவனிக்கணும். லீப் இயரா இருந்துச்சு அப்படின்னா 2 ஆட் டேஸ் இருக்கும். ஆர்டினரி இயரா இருந்தா ஒரு ஆட் டே இருக்கும். இப்ப வருஷம் முன்னாடி போனா அந்த டேஸ எக்ஸ்டெண்ட் அடுத்து போக போறோம். வருஷம் பின்னாடி போனா நாட்கள் பின்னாடி போக போறோம். ரைட். நல்லா கவனிங்க. லீப் இயரா ஆர்டினரி இயரா? நிறைய பேருக்கு இதுல என்ன பிரச்சனையா இருக்குன்னா, சார் 24 லீப் இயர், 25 சாதாரண வருஷம். இதுல எதை செக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்குங்க. நான் அந்த டவுட் கிளாரிஃபை ஆகிற மாதிரியான கேள்விகள் தான் இப்ப அடுத்தடுத்த கொஸ்டினா நான் கொடுத்துருக்கேன். நீங்க லீப் இயர் எதுன்னு பார்க்க கூடாதுங்க. நீங்க கால்குலேட் பண்ணக்கூடிய 1 இயர்ல லீப் இயர்னுடைய பிப்ரவரி வருதான்னு கவனிக்கணும்.
வெறும் கேள்வியில எது லீப் இயர் அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு விட்டுறக்கூடாது. நல்லா கவனிங்க. கேள்வியில எது லீப் இயர் அப்படின்னு மட்டும் பார்க்கக்கூடாது. எல்லாரும் அதுதான் தப்பு பண்ணுவாங்க. சரிங்களா? நீங்க கால்குலேட் பண்ணக்கூடிய 1 இயர்ல பிப்ரவரி மாசம் எதுல முடியுது அப்படின்னு பார்க்கணும். எந்த வருஷத்துடைய பிப்ரவரி மாசம் முடியுதுன்னு பார்க்கணும். நீங்க ஜனவரி 1ஆம் தேதி 2024ல ஆரம்பிக்கிறீங்க. ஜனவரி 1ஆம் தேதி 2025ல முடிக்கிறீங்க. அப்போ ஒரு வருஷம் நடுவுல இருக்கு. அந்த ஒரு வருஷத்துல ஒரு பிப்ரவரி மாசம் கம்ப்ளீட் ஆகுது. எந்த வருஷத்தினுடைய பிப்ரவரி மாசம் கம்ப்ளீட் ஆகுது? 2024னுடைய பிப்ரவரி மாசம் கம்ப்ளீட் ஆகுதா? அப்போ 2024ங்கிறது லீப் இயர். ஒரு லீப் இயர்னுடைய பிப்ரவரி மாசம் கம்ப்ளீட் ஆகுது. அப்ப லீப் இயரா இருந்துச்சு அப்படின்னா 2 ஆட் டேஸ் இருக்கும். வருஷம் 2024ல இருந்து 25ஆ போறனால 2 நாள் நான் சேர்த்துறேன். 2 நாள் சேரும். திங்கட்கிழமை கூட 2 நாள் சேர்த்தணும் அப்படின்னா செவ்வாய், புதன். அப்போ புதன்கிழமை அப்படிங்கிறது ஆன்சருங்க. வெனஸ்டே அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் டி. கிளியர்? ரைட். அதாவது அதிகபட்சம் 1 வருஷம் இல்லாட்டி 2 வருஷங்க. முன்னாடி போகலாம், இல்லாட்டி பின்னாடி போகலாம். அவ்வளவுதான் கேள்வி கேட்க முடியும். நம்ம அது எல்லாத்தையுமே இங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட்? எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சுச்சுங்களா? ரைட். 1 வருஷம் சார் 1 வருஷம் தானே இருக்கு. ஏன் 2 நாள் சேர்த்துனீங்க? அந்த 1 வருஷம் லீப் இயரா இருக்குங்க. லீப் இயருக்கு 2 நாள் இருக்குங்க. அப்ப வருஷம் முன்னாடி போறனால 2 நாள் நான் கூட்டுறேன். ரைட்? அடுத்த கேள்வி பார்ப்போம். 5வது கேள்வி. ஏப்ரல் 1, 2024ங்க. ஏப்ரல் 1, 2024 வந்து பாத்தீங்க அப்படின்னா திங்கட்கிழமை, மண்டே. அப்போ அதே ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதி 2025ல என்ன கிழமையா இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. சார் போன கேள்வி மாதிரியே தான் சார் அது. அது ஜனவரியில கேட்டாங்க, இது ஏப்ரல்ல கேட்டாங்க. அப்ப அங்க 2 நாள் சேர்த்துனீங்க, இங்க 2 நாள் சேர்த்தலாமா அப்படின்னா தப்பு. ரைட் சார், போன கேள்வியில அப்படிதானே பண்ணீங்க. போன கேள்வி ஜனவரியில ஆரம்பிச்சுச்சுங்க. இந்த கேள்வி ஏப்ரல்ல ஆரம்பிக்குது. இப்போ ஏப்ரல் 1ஆம் தேதி 2024ல இருந்து ஏப்ரல் 1ஆம் தேதி 2025 வரைக்கும் ஒரு வருஷம் முழுசா இருக்குங்க. அந்த ஒரு வருஷ கேப்ல எந்த வருஷத்தினுடைய பிப்ரவரி மாசம் முடியுது அப்படின்னா 2025னுடைய பிப்ரவரி மாசம் முடியுது. அப்போ 2025 லீப் இயரா ஆர்டினரி இயரான்னு பார்த்தா சாதாரண வருஷம். அப்போ ஒரு நாள் தான் அதுல ஆட் டேஸ் இருக்கும். அப்போ இயர் ஃபார்வர்ட் போறனால ஒரு நாள் தள்ளும். ஸோ மண்டேக்கு அடுத்த நாள் டியூஸ்டே. ஒரு நாள் சேர்த்தி சொன்னா போதுங்க. ரைட்? அப்போ ஆப்ஷன் ஏ 5வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ செவ்வாய். செவ்வாய்க்கிழமை. தெளிவா புரியுதான்னு பாருங்க. அதனாலதான் 2ம் ஒரே மாதிரியான கேள்வியாவே நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். அந்த ஒரு கிளாரிட்டி புரியணும் அப்படிங்கிறதுக்காக. போன கேள்வியில 2 நாள் சேர்த்தணும். இந்த கேள்வியில 1 நாள் தான் சேர்த்திருக்கோம். ஆனா 2ம் ஒரே வருஷத்துல தான் இருக்கு. மாசத்துல வேறுபடுது. நீங்க கொடுத்திருக்க வருஷம் லீப் இயரானாலாம் பார்க்க கூடாது. அந்த ஒரு வருஷ கேப்ல பிப்ரவரி மாசம் எந்த வருஷத்துல முடியுதோ அந்த வருஷத்தினுடைய இது லீப் இயரா நீங்க செக் பண்ணணும். இப்ப நீங்க கேட்கலாம், சார் 2024 லீப் இயர் தானே சார். அப்ப 2 ஆட் டே தானே சார் இருக்கும். அதுதான் நீங்க பேசிக்கா என்ன யூஸ் பண்றோங்கிறது தெரியாம வெறும் வருஷத்த மட்டும் பார்க்கக்கூடாதுன்னு நான் சொன்னது. 2024 லீப் இயர் தான். ஆனா லீப் இயர்ல எதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் வருது? பிப்ரவரி மாசத்துல 29 நாள் வரனால தானே எக்ஸ்ட்ரா ஒரு நாள் வருது. என்னுடைய கேள்வியே பிப்ரவரி மாசத்துல இல்லையே. என்னுடைய கேள்வி எதுல தான் இருக்கு? ஏப்ரல்ல தான் ஆரம்பிக்குது. என்னுடைய கேள்வி ஏப்ரல்ல தான் ஆரம்பிக்குது. ஒருவேளை ஜனவரியில ஆரம்பிச்சிருந்தா 2 நாள் சொல்லியிருக்கலாம். பிப்ரவரியில ஆரம்பிச்சிருந்தா 2 நாள் சொல்லியிருக்கலாம். ஈவன் மார்ச்ல ஆரம்பிச்சா கூட 2 நாள் கிடையாதுங்க. ரைட்? அப்போ எனக்கு இந்த 1 இயர் கேப்ல 2025னுடைய பிப்ரவரி மாசம் வருதுங்க. அப்ப 2025 தான் லீப் இயரா இல்லையா நான் செக் பண்ணணுமே தவிர 2024 தேவையில்லை. போன கேள்வியில 2024 பார்த்தோம். ரைட். இந்த 4வது கேள்வியும் 5வது கேள்வியும் ரொம்ப தெளிவா புரியுதான்னு பாருங்க. இந்த 4வது கேள்வியெல்லாம் ஓகேங்க. 5வது கேள்வி மாதிரி கேள்வி கேட்டா கூட எல்லாருமே தப்பு பண்ணிருவாங்க. 2024 லீப் இயர் 2 நாள் தள்ளி போகும். 2 நாள் தள்ளி போனா வெட்னஸ்டே ஆப்ஷன்ல இருக்கு. கண்டிப்பா இருக்கும். தப்பு பண்ணிறக்கூடாது. சரிங்களா? ரைட். ரொம்ப சிம்பிளா சொல்றேன். குடுத்திருக்க வருஷம் லீப் இயரானாலாம் பார்க்கக்கூடாது. எந்த வருஷத்தினுடைய பிப்ரவரி மாசம் நீங்க கால்குலேஷன்ல எடுத்துக்கிறீங்கங்கிறது தான் பார்க்கணும். ரைட். அடுத்து 6வது கேள்வி போலாம். 6வது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, 15ஆம் தேதி மார்ச் மாசம் 2024 வெள்ளிக்கிழமையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரைட். அதே 15ஆம் தேதி மார்ச் மாசம் 2023 என்னன்னு கேட்கிறாங்க. அப்போ ஒரு வருஷம் பின்னாடி போக சொல்லி கேட்கிறாங்க. ரைட்? ஓகே. இப்ப ஒரு வருஷம் பின்னாடி போறீங்க. அந்த ஒரு வருஷத்துல பிப்ரவரி மாசம் இருக்குமா?
ஒரு வருஷம் சொன்னாவே பிப்ரவரி மாசம்லாம் சேர்ந்தாதான் ஒரு வருஷமே ஆக போகுதுங்க. இப்ப நீங்க ஒரு வருஷம் பின்னாடி போகும் பொழுதுங்க, பிப்ரவரி மாசம் எந்த வருஷத்துடைய பிப்ரவரி மாசம் கால்குலேட் பண்றோம்? 2024 பிப்ரவரி மாசத்த கால்குலேட் பண்றோம். ரைட். நான் அந்த கேள்வி இப்படி எழுதுறேன். சோ 15ஆம் தேதி 3ஆம் மாசம் 2024 வெள்ளிக்கிழமை. ரைட். என்னுடைய கேள்வி 15ஆம் தேதி 3ஆம் மாசம் 2023 என்ன கிழமையாக இருந்திருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. ரைட். இப்ப நான் ஒரு வருஷம் அப்படியே பின்னாடி போறேன். இந்த ஒரு வருஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு வருஷம் கேப் இருக்கு. அது 2024 பிப்ரவரி மாசம் முடியக்கூடிய கேப்பாக இருக்குங்க. அப்ப 2024 லீப் இயர். அப்ப 2 நாள் பின்னாடி போகும். வெள்ளிக்கிழமைக்கு 2 நாள் பின்னாடி போனீங்க அப்படின்னா, வியாழன்கிழமை, புதன்கிழமை. வெட்னஸ்டே அப்படிங்கிறது ஆன்சர். 6வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ வெட்னஸ்டே. ரைட். ஓகே. ரைட். நல்லா கவனிக்கணும். 2023 மார்ச் மாசத்துல கேள்வி ஆரம்பிச்சு 2023 24 மார்ச் மாசத்துல முடியுது. அப்ப நடுவுல ஒரு பிப்ரவரி இருக்கு. அது 2024 பிப்ரவரி. அப்ப 2024 பிப்ரவரினா 2 ஆட் டேஸ் இருக்கும். லீப் இயர்னால வருஷம் பின்னாடி போறனால கொடுத்திருக்க டேஸ்ல இருந்து 2 நாள் பின்னாடி போறேன். இதுக்கு முன்னாடி கேள்வியில முன்னாடி போனேன். இங்க பின்னாடி போறேன். ரைட். ஓகேங்க. 7வது கேள்வி போலாம். இன்னைக்கு திங்கட்கிழமை 61 நாள் கழிச்சு என்ன கிழமை? இது டிஎன்பிசில நிறைய முறை கேட்ட கேள்விங்க. சரிங்களா? டிஎன்பிசி எக்ஸாம்ல நிறைய முறை கேட்ட கேள்விங்க. இன்னைக்கு திங்கட்கிழமை 61 நாள் கழிச்சு என்ன கிழமை? நீங்க 61 நாள் எத்தனை ஆட் டேஸ் இருக்குன்னு பாக்குறீங்க. 61 7ஆல டிவைட் பண்றீங்க. 61 7ஆல டிவைட் பண்ணா மீதி 5. அப்போ இன்னையில இருந்து 5 நாள் சேர்த்திக்கோங்க. இன்னையில இருந்து 5 நாள் சேர்த்திக்கணும். திங்கட்கிழமையில இருந்து 5 நாள் சேர்த்தணும் அப்படின்னா செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ சனிக்கிழமை. ரைட். இன்னைக்கு திங்கட்கிழமை. இன்னிலிருந்து 5 நாள் 61 நாள் கழிச்சு என்ன கிழமைன்னு கேட்கறாங்க. 61 நாள்ல எத்தனை ஆட் டேஸ் இருக்கு? 5 ஆட் டேஸ் இருக்கு. 61 நாள் கழிச்சு கேட்கறாங்கறனால கொடுத்திருக்க டேஸ்ல இருந்து 5 நாள சேர்த்திக்கிறோம். நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த 2, 3 கேள்விகள்ல என்ன ஆட் டேஸ்னுடைய கவுண்ட் வருதோ அதையே நம்ம ஆன்சரா சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆட் டேஸ்னுடைய கவுண்ட் என்ன வருதோ ஆட் டேஸ்னுடைய கவுண்ட் என்ன வந்திருக்குங்க? 5ன்னு வந்துச்சு அப்படின்னா ஃப்ரைடேன்னு சொன்னோம். ஆனா இங்க என்ன சொல்றோம்? ஒரு ரெஃபரன்ஸ் டே கொடுக்கும் பொழுது அதுல இருந்து சேர்த்துருங்க. ரைட். ஒரு ரெஃபரன்ஸ் டே கொடுக்கும் பொழுது அதுல இருந்து சேர்த்துறோம். 5னா ஃப்ரைடே தானே சொல்லணும். எப்ப 5னா ஃப்ரைடேன்னு சொல்லணும். வெறும் மொத்த ஆட் டேஸ்னுடைய கவுண்ட் 5ன்னு கிடைக்கும் பொழுது ஃப்ரைடேன்னு சொல்லிருந்தாங்க. அதுக்கான 5க்கான கரஸ்பாண்டிங் டே வந்து ஃப்ரைடே. ஆனா இன்னைக்கு திங்கட்கிழமை இன்னையில இருந்து எவ்வளவுன்னு கேட்கும் பொழுது 5 ஆட் டேஸ ரெஃபரன்ஸ் டே கொடுக்குறாங்கன்னா அதுல இருந்து கூட்டணும் இல்லாட்டி கழிக்கணும். சரிங்களா? ரைட். வருஷம் டேஸ் முன்னாடி போனா சேர்த்து சொல்றோம். டேஸ் பின்னாடி போச்சு அப்படின்னா குறைச்சு சொல்றோம். ரைட். அப்ப இன்னைக்கு திங்கட்கிழமை 61 நாள் கழிச்சு என்ன கிழமையா இருக்கும் அப்படின்னா சனிக்கிழமையாக இருக்குங்க. ரைட். 8வது கேள்வி. இதுவும் எக்ஸாம்ல கேட்ட ஒரு கேள்விதாங்க. சோ டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்ட கேள்வி. ஒரு நூற்றாண்டினுடைய கடைசி நாளாக எது இருக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு நூற்றாண்டினுடைய கடைசி நாளாக எது இருக்காது? இப்ப 100 வருஷத்துல எத்தனை ஆட் டேஸ் இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஒரு ஆட் டே இருக்குமா? 200 வருஷத்துல 100 வருஷத்துல 5 ஆட் டேஸ் இருக்கும்னு படிச்சோம். 200 வருஷத்துல 3 ஆட் டேஸ் இருக்கும். 300 வருஷத்துல 1 ஆட் டே இருக்கும். 400 வருஷத்துல 0 ஆட் டேஸ் இருக்குன்னு பார்த்தோமா? 0 ஆட் டேஸ்க்கு என்ன கரஸ்பாண்டிங் டேங்க? சண்டே. அப்ப 400 வருஷத்துக்கு ஒரு முறை டிசம்பர் 31ஆம் தேதி என்னவா இருக்கும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையா இருக்குங்க. 1ன்னு வந்துச்சு அப்படின்னா மண்டேவா? ரைட். அடுத்து 3ன்னு வந்துச்சு அப்படின்னா 2னா டியூஸ்டே, 3னா வெட்னஸ்டேங்க. 200 வருஷத்துக்கு ஒரு முறை கடைசி நாள் புதன்கிழமையாக முடியுங்க. 5 அப்படிங்கிறது ஃப்ரைடே. அப்ப 100 வருஷத்துக்கு ஒரு முறை கடைசி நாள் ஃப்ரைடேங்க. ரைட். இப்ப இதுல வந்து என்ன தெரியுது அப்படின்னா எதெல்லாம் எந்த நம்பர் எல்லாம் வரல? 2ங்கிற நம்பர் வரல, 4ங்கிற நம்பர் வரல, 6ங்கிற நம்பர் வரல. 2 அப்படிங்கிறது டியூஸ்டே செவ்வாய்க்கிழமைங்க. 4 அப்படிங்கிறது தேர்ஸ்டே வியாழன்கிழமைங்க. 6 அப்படிங்கிறது சாட்டர்டே சனிக்கிழமை. அப்போ ஒரு நூற்றாண்டினுடைய கடைசி நாளாக இதெல்லாம் இருக்காது அப்படின்னா கண்டிப்பா செவ்வாய்க்கிழமை இருக்காது, வியாழன்கிழமை இருக்காது, சனிக்கிழமை இருக்காது. ஆப்ஷன்ல ஏதாவது ஒண்ணுதான் கொடுப்பாங்க. அப்ப செவ்வாய்க்கிழமைன்னு கொடுத்திருக்காங்க. டியூஸ்டே அப்படிங்கிறது ஆன்சர். ஒரு நூற்றாண்டினுடைய கடைசி நாளாக இதெல்லாம் இருக்காது. 2ஆம் நம்பர், 4ஆம் நம்பர், 6ஆம் நம்பர் எல்லாம் இருக்காது. ஏன் அதெல்லாம் இருக்காது? இங்க நம்ம பார்த்திருக்கோம்.
100க்கு 200க்கு 300க்கு 400க்குலாம் என்ன வருது? மறுபடியும் 500ன்னு சொன்னா 500 400 கூட்டல் 100ன்னு சொல்லுவோம். அப்ப 400 கூட்டல் 100ன்னா 5ங்கிறது சொல்லிருவோம். 0 கூட்டல் 5 5ன்னு சொல்லிருவோம் 500 வருஷத்துல. இதே தான் ரிப்பீட்டடா இருக்க போகுது. அப்போ ஒரு நூற்றாண்டினுடைய கடைசி நாளாக செவ்வாய்க்கிழமையாக வராது. வியாழன்கிழமையாக வராது, சனிக்கிழமையாக வராது. ஆப்ஷன்ல எது இருக்கோ அத ஆன்ஸரா சொல்லலாம். ஆனா நமக்கு எக்ஸாம்ல கேட்கும்பொழுது செவ்வாய்க்கிழமைய வச்சு மட்டும் தான் கேட்டிருந்திருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா, செவ்வாய்க்கிழமைன்னு படிச்சு வச்சிருப்பாங்க. ஆனா வியாழன்கிழமையும் வராது, சனிக்கிழமையும் வராதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷன மாத்தி கூட கேட்டுறலாம். செவ்வாய்க்கிழமை குடுக்காம, மீதி இருக்க 2 டேஸ்ல ஏதாவது ஒண்ணு குடுக்கலாங்க. ரைட். ஒரு நூற்றாண்டினுடைய கடைசி நாளாக எது இருக்காது அப்படின்னா, நூற்றாண்டுனா முதல்ல எதுன்னா, டிசம்பர் மாசம் 31ஆம் தேதி. சரிங்களா? இப்ப இந்த நூற்றாண்டினுடைய கடைசி நாள் அப்படின்னா, 2099ன்னு சொல்லுவோம். ரைட். 2100 அப்படிங்கிறத சொல்லுவோம். சரிங்களா? இந்த நூற்றாண்டினுடைய கடைசி நாள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டிசம்பர் 31 2100. கடைசீட்ல 2 0 இருந்துச்சு அப்படின்னா, அத நூற்றாண்டுன்னு சொல்றோங்க. ரைட். இப்ப இந்த நூற்றாண்டினுடைய கடைசி நாளாக இந்த செவ்வாய், வியாழன், சனி அப்படிங்கிற கிழமைகள் வராது. அடுத்து 9வது கேள்வி போலாம். ரைட். கீழ்கண்டவற்றில் நாட் லீப் இயர். லீப் இயர் இல்லை எதுன்னு கேட்கிறாங்க. ரைட். இந்த கடைசி 2 நம்பர் 4ஆல டிவைட் ஆகும். இது லீப் இயர். ரைட். இது நூற்றாண்டு 400ஆல டிவைட் ஆகும். இது லீப் இயர். இது நூற்றாண்டு இது 400ஆல டிவைட் ஆகாது. அப்ப இதுதான் லீப் இயர் கிடையாது. 1200 400ஆல டிவைட் பண்ண முடியும். அது லீப் இயர். லீப் இயர் எப்படி செக் பண்ணணும்னு தெரியுது இல்லைங்களா உங்களுக்கு? ரைட். ஒரு நம்பர் இருக்கக்கூடிய வருஷமாக இருந்திருக்கு. 1ல இருந்து 99க்குள்ள முடியக்கூடிய எண்களாக இருந்துச்சு அப்படின்னா 4ஆல டிவைட் பண்ணி பார்க்கணும். கடைசீட்ல 2 0ல முடிஞ்சுச்சு அப்படின்னா அது நூற்றாண்டு, செஞ்சுரியா இருந்துச்சு அப்படின்னா 400ஆல டிவைட் பண்ணி பார்க்கணும். 9வது கேள்வியில எது நூற்றாண்டு இல்ல அப்படிங்கிறது, அது எது லீப் இயர் இல்ல அப்படின்னா 1900 அப்படிங்கிறது லீப் இயர் கிடையாதுங்க. அடுத்து 10வது கேள்வி போலாம். சோ 10வது கேள்வியில எக்ஸ் வாரம், எக்ஸ் நாட்கள்ல மொத்தம் எத்தனை நாட்கள் இருக்குன்னு கேட்கிறாங்க. எக்ஸ் வாரம், எக்ஸ் நாட்கள்ல மொத்தம் எத்தனை நாட்கள் இருக்குன்னு கேட்கிறாங்க. எக்ஸ் நாட்கள்னு சொல்லியிருக்காங்களா? ஒரு வாரத்துக்கு 7 நாட்களா? நாட்களையே இங்க எக்ஸ்ன்னு தானே சொல்றாங்க. அப்போ எக்ஸ் வாரத்துல அப்படின்னா 7 எக்ஸ் நாட்கள் இருக்குன்னு சொல்லலாமா? பிளஸ் ஒரு எக்ஸ் நாட்கள். மொத்தம் 8 எக்ஸ் நாட்கள் இருக்குங்க. 7 எக்ஸ் கூட ஒரு எக்ஸ சேர்த்தணும் அப்படின்னா 8 எக்ஸ் நாட்கள் அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி. சோ 10வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி 8x. இந்த 8x என்னங்கிறது புரியுதான்னு பாருங்க. எக்ஸ் வீக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ரைட். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வாரம் ஒரு நாள் எடுத்துக்கலாமா? ஒரு வாரம் ஒரு நாள். மொத்தம் எத்தனை நாள் இருக்கு? 8 நாள் இருக்கா? 2 வாரம் 2 நாள். மொத்தம் 14 கூட்டல் 2 16 நாள் இருக்கா? 3 வாரம் 3 நாள். 21 கூட்டல் 3 24 நாள் இருக்கா? அததான் நம்ம இங்க 8xங்கிற ஃபார்மேட்ல சொல்றோங்க. 8 into 1 8, 8 into 2 16, 8 into 3 24. அப்ப அந்த ஒரு ஃபார்மேட்டா எழுதியிருக்கோம். எக்ஸ் வாரம், எக்ஸ் நாட்கள்ல எத்தனை டேஸ் இருக்கு அப்படின்னா 8x டேஸ் இருக்குங்க. அடுத்து 11வது கேள்வி போவோம். 11வது கேள்வியில ஜனவரி மாசம் 1ஆம் தேதி 2006 ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரைட். இப்ப நமக்கு ஜனவரி மாசம் 1ஆம் தேதி 2010ல கேட்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம அடுத்த வருஷமும் அதுக்கு முன்னாடி வருஷங்களும் பார்த்துட்டு இருந்தோம். இப்ப ஒரு 4 வருஷம் சேர்ந்து போகுது. நம்ம ஒவ்வொரு வருஷமா கூட கொண்டு போகலாம். ஜனவரி 1 2007 என்ன கிழமை? சாதாரண வருஷம் ஒரு நாள் தள்ளி போச்சு அப்படின்னா மண்டேவா இருக்கும். ரைட். அடுத்த வருஷம் போறேன். ஜனவரி 1 2008 என்ன கிழமை? 2008 லீப் இயர். ஆனா பிப்ரவரி மாசம் இன்னும் வரல. அப்போ சாதாரண வருஷத்தினுடைய பிப்ரவரி மாசம் தான் முடியுது. அப்போ அன்னைக்கு டியூஸ்டேவா இருக்குங்க. அடுத்தது ஜனவரி 1 2009 என்ன கிழமையா இருக்கும்? இப்போ 2008 லீப் இயர்னுடைய பிப்ரவரி மாசம் முடியுது. அப்ப 2 ஆட் டே இருக்கும். அப்ப 2 நாள் தள்ளி போகும். செவ்வாய்க்கிழமைக்கு அப்புறம் 2 நாள் தள்ளி போச்சு அப்படின்னா வியாழன்கிழமை தேர்ஸ்டே ஆகுதுங்க. ரைட். அடுத்து ஜனவரி 1ஆம் தேதி 2010ல சாதாரண வருஷம் ஒரு நாள் தள்ளி போச்சு அப்படின்னா ஃப்ரைடேங்கிறது ஆன்சர். வெள்ளிக்கிழமை. ஆன்சர் ஆப்ஷன் சி. 11வது கேள்வியினுடைய ஆன்சர் வெள்ளிக்கிழமைங்க. ரைட். ஒவ்வொரு வருஷமா கூட நீங்க கொண்டு போய் எழுதினா போதுங்க. இது ரொம்ப ரேருங்க. சரிங்களா? ஆனா இதுவே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப ரேரு தான். 2 வருஷம் 3 வருஷங்க. ரைட். இந்த மாதிரி 5 வருஷம்லாம் போகாது. அப்படி போனாலும் உங்களுக்கு எழுதுறது தெரியும். ஒவ்வொரு வருஷமா கூட நீங்க கவுண்ட் பண்ணிக்கலாம். ரைட். அடுத்து 12வது கேள்வி போலாம்.
சோ 12வது கேள்வியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட மாசத்துல 3 ஞாயிற்றுக்கிழமை இரட்டைப்படை தேதிகளா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் நம்பரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாசத்துல 15வது நாள் என்ன கிழமைன்னு கேட்கிறாங்க. கேள்வி புரியுதான்னு பாருங்க. திரும்ப இன்னொரு முறை ரிப்பீட் பண்றேங்க. ஒரு குறிப்பிட்ட மாசம், அது என்ன மாசம்னு சொல்லல, எந்த வருஷம்னு சொல்லல, சரிங்களா? அந்த குறிப்பிட்ட மாசத்துல 3 ஞாயிற்றுக்கிழமை வருதுங்க. அந்த 3 ஞாயித்துக்களையும் ஈவன் நம்பர்லயே வருதுங்க. ஈவன் டேட்ஸ்லயே வருது. இரட்டைப்படை தேதிகள்லயே வருதுங்க. ரைட். அந்த மாசத்துல 15வது நாள் என்ன கிழமையாக இருக்கும்னு கேட்கிறாங்க. இப்போ அந்த மாசத்துல 1ஆம் தேதி என்ன கிழமையில ஆரம்பிக்கும் நம்ம கணக்கு போடணும்னா, அது என்ன மாசம்னு தெரியணும். அது அப்படிப்பட்ட டேட்டாவே ஒண்ணு இல்லைங்களா? இதுக்கு முன்னாடி கூட 3வது கேள்வியா ஒண்ணு நம்ம பார்த்தோம். 2005 மார்ச் மாசம் 1ஆம் தேதி என்ன கிழமைன்னு வந்துச்சுன்னா, அடுத்த கிழமைகள நம்மளால சொல்ல முடியும்னு பார்த்தோம். ஆனா இங்க அது என்ன மாசம்னே சொல்லல. அப்ப 1ஆம் தேதி என்ன கிழமையா இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. அப்ப நம்ம என்ன பாசிபிள் இருக்கோ அத ஆன்ஸர் பண்ணலாம். நம்மளா என்ன பண்ணலாம், 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும் அப்படின்னு நெனச்சுக்கலாம். ரைட். இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ரைட். வேற எல்லா பாசிபிள் வாய்ப்பையும் நம்ம செக் பண்ணலாம். 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும்? 8ஆம் தேதி வரும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி வரும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 22ஆம் தேதி வரும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 29ஆம் தேதி வரும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 30 நாள தாண்டி போயிடுதுங்க. சரிங்களா? இப்ப கேள்வியில சொன்ன மாரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தா, இதெல்லாம் அந்த மாசத்துல இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும்னு நம்ம எழுதியிருக்கோம். கேள்வியில சொன்ன மாரி 3 ஞாயிற்றுக்கிழமைகள் வெள்ளிக்கிழமை ஈவன் நம்பர்ல வருதான்னு பார்க்கிறோம். இது ஒரு ஈவன் நம்பர், இது ஒரு ஈவன் நம்பர். கேள்வியில 3 ஞாயிற்றுக்கிழமை ஈவன் நம்பர்ல, ஈவன் டேட்ல வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா என்கிட்ட 2 ஞாயிற்றுக்கிழமை தான் ஈவன் டேட்ல வருது. அப்ப இந்த பாசிபிள் கிடையாது. புரிஞ்சுக்க முடியுதா? அடுத்த பாசிபிள். ஒருவேளை 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாக இருந்துச்சு அப்படின்னா, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 9, அடுத்து 16, அடுத்து 23, அடுத்து 30. என்ன பண்ணியிருக்கேன்? 7 நாளா கூட்டுறேன். அடுத்தடுத்த ஞாயிற்றுக்கிழமைகள் கிடைக்கும். இப்போ இது ஒரு ஈவன் நம்பர், இது ஒரு ஈவன் நம்பர், இது ஒரு ஈவன் நம்பர். 3 ஈவன் நம்பர் வந்துருச்சா? அப்ப கேள்வியில சொல்லியிருக்க கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சுங்களா? ரைட். 3 ஞாயிற்றுக்கிழமை ஈவன் டேட்ஸ்ல வந்துருச்சு. 2ஆம் தேதி, 16ஆம் தேதி, 30ஆம் தேதி. ரைட். சார் வேற பாசிபிள் இருக்க வாய்ப்பு இல்லையா? செக் பண்ணி காமிச்சிடுறேன். ஒருவேளை 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையா இருந்துச்சுன்னா, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 10, அடுத்து 17, அடுத்து 24, அடுத்து 31. இப்போ இந்த மாசம் சார், அந்த மாசம் 28 நாளா இருந்துச்சுன்னா என்ன சார் பண்றது? 28 நாளா இருந்தா முதல்ல 5 ஞாயிற்றுக்கிழமையே அங்க வந்திருக்க வாய்ப்பு கிடையாதுங்க. கேள்வியில 5 ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லியிருக்காங்களா? இல்ல 3 ஞாயிற்றுக்கிழமை எதுல வரணும்னு சொல்லியிருக்காங்க? இரட்டைப்படை எண்களாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இரட்டைப்படை எண்களாக வரணும் அப்படின்னா, மொத்தம் 5 ஞாயிற்றுக்கிழமை வந்தாதான் 3 ஈவன்ல கிடைக்கும். 1 விட்டு 1 கிடைக்கும். சரிங்களா? ரைட். அப்ப அந்த மாசம் 28ஆ இருக்கலாம், 30ஆ இருக்கலாமா, 31ஆ இருக்கலாம்னாலாம் யோசிக்க வேண்டாம். நம்மளுடைய கண்டிஷனுக்குள்ள அது வருதான்னு பார்த்தா போதுங்க. ரைட். இதுல எத்தனைலாம் ஈவன் நம்பர்னா 2 ஈவன் நம்பர் இருக்குங்க. ரைட். அடுத்து 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையா இருந்துச்சு அப்படின்னா, 4, 11, 18, 25 மறுபடியும் அத தாண்டி போயிருச்சு. 4 ஞாயிற்றுக்கிழமை தான் வருது. 4 ஞாயிற்றுக்கிழமை இருக்கிற இடத்துல 3 ஞாயிற்றுக்கிழமை ஈவன் நம்பரா இருக்க வாய்ப்பே கிடையாதுங்க. 5 இருக்கிறது தான் 3 ஈவனும் 2 ஆடும் இருக்க பாசிபிள். அப்ப இதனுடைய ஆன்சர் எப்பல்லாம் ஞாயிற்றுக்கிழமை இருக்கு அப்படின்னா 2ஆம் தேதி, 9ஆம் தேதி, 16ஆம் தேதி, 23ஆம் தேதி, 30ஆம் தேதிங்க. நம்மளுடைய கேள்வி 15ஆம் தேதி என்ன கிழமை? 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ 15ஆம் தேதி சனிக்கிழமை, சாட்டர்டே அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் சி. கிளியர்? ரைட். இதை நம்ம எப்படி செக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுதா அப்படிங்கறத பாருங்க. அடுத்து 13வது கேள்வி போலாம். சோ 13வது கேள்வியில 2009 கேலண்டர் மறுபடியும் எப்ப எந்த கேலண்டரோட ஒத்து இருக்கும், சேம் கேலண்டரா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. சேம் கேலண்டர் அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் சேம் கேலண்டர் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஒரு கேலண்டர் ஒரு வருஷத்தை கொடுத்துட்டு இதே கேலண்டர் இது அந்த வருஷத்துல இருக்க அதே கேலண்டர் மறுபடியும் எப்ப திரும்ப வரும்னு கேட்பாங்க. ரைட். இது ஆட் டேஸ் வச்சுதான் நம்ம ஆன்சர் பண்ணணுங்க. ஒவ்வொரு டேஸா நீங்க ஒவ்வொரு வருஷத்துலயும் எத்தனை ஆட் டேஸ் இருக்குன்னு நீங்க கால்குலேட் பண்ணிக்கிட்டே போகணும். அதை கால்குலேட் பண்ணாம எப்படி ஷார்ட் அவுட்டா நம்ம ஆன்சர் பண்ணலாங்கிறது பார்ப்போம். இப்போ 2009 கேலண்டர் கேட்கிறாங்க. இப்போ 2009 நான் 4ஆல டிவைட் பண்ண போறேன். ஏன்னா லீப் இயருக்கு எவ்வளவு தூரத்துல இது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. 2009 நான் 4ஆல டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு மீதி ரிமைண்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 கிடைக்கும்.
எப்படி டிவைட் பண்ணாமே நான் சொல்றேன் அப்படின்னா, கடைசி 2 நம்பர் 4ஆல டிவைட் ஆச்சுன்னா, அது லீப் இயர்ன்னு சொன்னோமா? அப்ப கடைசி நம்பர் 2 நம்பர 4ஆல டிவைட் பண்ணும் பொழுதுங்க, மீதி என்ன வருதோ, அதுதான் அந்த மொத்த நம்பருக்கும் கிடைக்கக்கூடிய மீதியாக இருக்கும். இந்த கடைசி 2 நம்பர் 09. 09 4ஆல டிவைட் பண்ணா மீதி 1. அப்ப 2009 4ஆல டிவைட் பண்ணாலும் மீதி 1 தான் வரும். புரிஞ்சுக்க முடியுதா? ரைட். மீதி 1 வந்துருச்சு அப்படின்னாங்க, அது கூட 6 வருஷத்த ஆட் பண்ணணும். ஸோ 2009 கூட 6 வருஷத்த ஆட் பண்ணோம் அப்படின்னா, 2015ல சேம் கேலண்டர் வருங்க. 2009ல ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் என்ன கிழமைகள் இருந்துச்சோ, அதே கிழமைகள் மாறாம 2015ல வருங்க. ரைட். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா 2009 கேலண்டர் அப்படியே வச்சிருந்தோம் அப்படின்னா 2015ல யூஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் சேம் கேலண்டர் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ டிஎன்பிசியில சேம் கேலண்டர் கான்செப்ட்ல இருந்து எல்லாம் கொஸ்டின் கேட்டிருந்திருக்காங்க. நல்லா கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ரைட். இப்போ நான் எல்லா பாசிபிள் கொஸ்டினும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? அடுத்து 2010 கேலண்டர் எப்போ வரும்னு பார்ப்போமா? 2010 நான் 4ஆல டிவைட் பண்றேன். 2010 நான் 4ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு மீதி 2 கிடைக்குது. மீதி 2 வந்துச்சுன்னா 11 வருஷத்த ஆட் பண்ணணுங்க. 2010 கூட 11 வருஷத்த ஆட் பண்றேன். 2010 கூட 11 வருஷத்த ஆட் பண்ணேன் அப்படின்னா 2021 அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ 2021ல சேம் கேலண்டராக இருக்குங்க. 2010ல என்ன கேலண்டர் இருந்துச்சோ அது 2021ல இருக்கும். 2011 கேலண்டர் எப்போ ரிப்பீட் ஆகும்? 4ஆல டிவைட் பண்றேன். எனக்கு மீதி 3. மீதி 3 வந்தாலும் 11 வருஷத்த ஆட் பண்ணணும். ரைட். அப்போ 2011 கூட ஒரு 11 வருஷத்த ஆட் பண்ணேன் அப்படின்னா 2022ல சேம் கேலண்டர். அடுத்து 2012 கேலண்டர் எப்ப ரிப்பீட் ஆகும்? 4ஆல டிவைட் பண்றேன். மீதி 0. மீதி 0 வந்துச்சுன்னா 28 வருஷத்த ஆட் பண்ணணும். ஸோ 2012 கூட ஒரு 28 ஆட் பண்ணோம் அப்படின்னா 2040ல இதே கேலண்டர் ரிப்பீட் ஆகும். ரைட். இவ்வளவுதான் பாசிபிள். ஏன்னா நீங்க 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மீதி 0, 1, 2, 3ங்கிறது தான் கிடைக்கும். அப்ப மீதி என்ன கிடைக்குதோ அதை வச்சு நம்ம சேம் கேலண்டர் ரிப்பீட் பண்றது எப்போங்கிறது சொல்றோம். திரும்ப ஒரு முறை ரிப்பீட் பண்றேங்க. கொடுத்திருக்க வருஷத்தை 4ஆல டிவைட் பண்ணுங்க. மீதி 1 வந்தா 6 வருஷத்தை சேர்த்திக்கலாம். மீதி 2ஓ மீதி 3ஓ வந்துச்சுன்னா 11 வருஷத்தை சேர்த்திக்கணும். மீதி 0 வந்துச்சுன்னா 28 வருஷத்தை சேர்த்திக்கணும். மீதி 0ங்கிறது என்னன்னாங்க, அது ஒரு லீப் இயரா இருக்கும். 2012ங்கிறது ஒரு லீப் இயரா? அந்த லீப் இயர்னுடைய கேலண்டர் மறுபடியும் இன்னொரு லீப் இயர்ல தானே ரிப்பீட் ஆகும். அதனாலதான் 28 வருஷம் சேர்த்திருக்கும். 2016லயே வரக்கூடிய லீப் இயர்ல ரிப்பீட் ஆகாதுங்க. சரிங்களா? ரைட். ரொம்ப சிம்பிளா இந்த இடத்துல சேம் கேலண்டர் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மீதி 1 வந்துச்சு அப்படின்னா, ரைட், மீதி 1 வந்துச்சு அப்படின்னா, நீங்க 6 வருஷத்த கிவன் இயர்ல சேர்த்திக்க போறீங்க. மீதி 2 வந்தா 11 வருஷத்த சேர்த்திக்கணும். மீதி 3 வந்தா 11 வருஷத்த சேர்த்திக்கணும். ஒருவேளை மீதி 0 அதாவது லீப் இயரா இருந்துச்சு அப்படின்னா 28 வருஷத்த ஆட் பண்ணணும். இந்த 28 வருஷம் ஆட் பண்றது, 11 வருஷம் ஆட் பண்றதுங்கிறது என்னன்னாங்க, ஒவ்வொரு வருஷத்துலயும் ஒவ்வொரு ஆட் டேஸ்னுடைய கவுண்ட் பண்ணிக்கிட்டே வரணும். அப்படி நம்ம கவுண்ட் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது 28 வருஷத்த நான் கவுண்ட் பண்ணணும். அத சிம்பிளிஃபை பண்ணி தான் 28ன்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஒவ்வொரு வருஷமா கூட்ட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக. ரைட். அடுத்து 14வது கேள்வி. ஸோ 14வது கேள்வியில என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, இது எக்ஸாம்ல கேட்ட கேள்விங்க. 14. ரைட். 1993 பிப்ரவரி மாசம் 16ஆம் தேதி புதன்கிழமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெட்னஸ்டே. 1995 பிப்ரவரி மாசம் அதே 16ஆம் தேதி என்ன கிழமைன்னு கேட்டிருக்காங்க. நான் முதல்ல 1994 பிப்ரவரி மாசம் அதே 16ஆம் தேதி என்ன கிழமைன்னு எழுதிக்கலாமா? 2க்கும் நடுவுல ஒரு வருஷம். அந்த ஒரு வருஷம் சாதாரண வருஷம். அப்ப வெட்னஸ்டேங்கிறது தர்ஸ்டே வியாழனா மாறுதுங்க. அடுத்த ஒரு வருஷம் அதுவும் சாதாரண வருஷம். அப்ப வெள்ளியா மாறுதுங்க. ஸோ ஃப்ரைடே அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் சி. ஸோ 14வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி ஃப்ரைடே. ரைட். உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்ததே தாங்க. எக்ஸாம்ல இந்த கேள்வி கேட்டிருக்காங்கிறதுனால இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து 15வது கேள்வி. இதுவும் எக்ஸாம்ல கேட்ட ஒரு கேள்விங்க. 15வது கேள்வியும் எக்ஸாம்ல கேட்ட ஒரு விஷயம். என்ன கொடுத்திருக்காங்க? நாளை மறுநாள் சனிக்கிழமை என்றால் நேற்று 3 நாட்களுக்கு முன்பு என்ன நாள்? If the day after tomorrow Saturday, what day was 3 days before yesterday? இந்த இடத்துல நம்ம பெருசா கணக்கு போடுறதுக்கெல்லாம் இல்ல. அந்த கேள்வியை புரியாம இருக்கிற மாதிரி கேள்வியை கேட்டிருந்திருக்காங்க. சரிங்களா? ரைட். இப்போ நம்ம முதல்ல டுடேல இருந்து போவோம். இன்னைக்கு பிரசன்ட் டே டுடேல இருந்து பார்ப்போம்.
ரைட்? இன்னைக்கு என்ன டே அப்படிங்கிறத முதல்ல கணக்கு போடுவோம். அதுக்கு முன்னாடி சனிக்கிழமை இன்னைக்கு டே ஆஃப்டர் டுமாரோ, நாளை மறுநாள். முதல்ல நாளை எழுதலாம், அப்புறம் நாளை மறுநாள் எழுதலாம். சரிங்களா? முதல்ல டுமாரோ எழுதலாம், அடுத்து டே ஆஃப்டர் டுமாரோ எழுதலாம். ரைட். ஸோ கேள்வியில டே ஆஃப்டர் டுமாரோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சனிக்கிழமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நாளைக்கு என்ன கிழமையா இருக்கும்? நாளானைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு வெள்ளிக்கிழமை. அப்போ முதல்ல இன்னைக்கு என்ன கிழமைன்னு கண்டுபிடிச்சிடலாமா? வியாழன் கிழமை. இன்னைக்கு என்ன கிழமை? வியாழன் கிழமை, Thursday. இப்ப கேள்வி, வாட் வாஸ் த டே 3 days பிஃபோர் yesterday? முதல்ல yesterday எழுதலாம், அடுத்து 1 day பிஃபோர் yesterday, 2 day பிஃபோர் yesterday, 3 day பிஃபோர் yesterday நம்ம போலாம். சரிங்களா? நேற்று, இது முதல்ல நேற்று, நேற்றிலிருந்து முதல் நாள், இரண்டாவது நாள், மூன்றாவது நாளுக்கு போலாம். ரைட். இப்ப இன்னைக்கு வியாழன் அப்படின்னா நேத்து புதன்ங்க, ஒரு நாளைக்கு முன்னாடி செவ்வாய்ங்க, 2 நாளைக்கு முன்னாடி திங்கள்ங்க, 3 நாளைக்கு முன்னாடி ஞாயிறுங்க. அப்போ ஆன்சர் என்னதுங்க? சண்டே. கிளியர்? ஆன்சர் ஆப்ஷன் டி. இதை இப்படி லைனா எடுத்து எழுதுனாவே பதில் சொல்லிட முடியுங்க. அது லைனா எடுத்து எழுதுறதே டிஃபிகல்ட்டா இருக்கிற மாதிரி தான் இந்த கேள்வி கொடுத்துருக்காங்க. இன்னைக்குன்னு கொடுத்துட்டு கேள்வி கேட்டுதான் உங்களால பதில் சொல்லியிருக்க முடியும். சரிங்களா? 2 நாளைக்கு அப்புறம் என்ன டேன்னு சொல்லிட்டு 3 நாளைக்கு பின்னாடி என்ன டேன்னு கேட்டிருந்திருக்காங்க. ரைட்? திரும்ப நான் ரிப்பீட் பண்றேன். நாளைக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை, அப்ப நாளைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு வியாழன்கிழமை. நேத்துல இருந்து 3 நாளைக்கு முன்னாடி என்ன கிழமைன்னு கேக்குறாங்க. அப்ப நேத்து புதன்கிழமை, நேத்துல இருந்து ஒரு நாள் முன்னாடி செவ்வாய், நேத்துல இருந்து 2 நாள் முன்னாடி திங்கள், நேத்துல இருந்து 3 நாள் முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரைட். சாட்டர்டேன்னு சொல்லி போட்டுட்டோம். டைப் ரைட். ஆப்ஷன் சி சண்டேங்க. சண்டேங்கிறது கரெக்ட். டிக் பண்ணும்போது சாட்டர்டேல பண்ணிட்டேன். ரைட். ஸோ 15வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி சண்டேங்கிறது கரெக்ட். ரைட். அடுத்து 16வது கேள்வி. ஸோ 16வது கேள்வி இதுவும் எக்ஸாம்ல கேட்டு வந்திருக்காங்க. ஸோ நாளைக்கு திங்கக்கிழமை, நேத்து என்ன கிழமைன்னு கேட்கறாங்க. நாளைக்கு திங்கக்கிழமை, ரைட், நேத்து என்ன கிழமைன்னு கேட்கறாங்க. நம்ம உடனே நம்ம மைண்ட் என்ன யோசிச்சோம்னா, நாளைக்கு திங்கக்கிழமை, சரிங்களா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு ஆன்சர் பண்ணிடும். ஆப்ஷன்ல ஞாயிற்றுக்கிழமை இருக்கு. கேள்வி இன்னைக்கு கேட்கல, நேத்து என்னன்னு கேட்கறாங்க. சரிங்களா? ரைட். அப்போ டுடே, டுமாரோ, எஸ்டர்டே அப்படிங்கறத முதல்ல எழுதுறேன். சோ நாளைக்கு தான் திங்கக்கிழமைங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நேத்து சாட்டர்டே. ரைட். அப்ப ஆன்சர் சாட்டர்டே, ஆப்ஷன் பி. 16வது கேள்வியோட ஆன்சர் ஆப்ஷன் பி. நேத்து என்ன கிழமையா இருக்கும் அப்படின்னா சனிக்கிழமையாக இருக்கும். ரைட். கடைசி கேள்வி 17வது கேள்வி. ரைட். நம்ம கேலண்டர் பொறுத்த வரைக்கும் இந்த 17 கேள்விகள் அப்படிங்கிறதே போதுமானதாக இருக்குங்க. அந்த 17 கேள்வியில என்ன விஷயங்கள் பேசியிருக்கோமோ அதே தான் எக்ஸாம்ல உங்களுக்கு ரிப்பீட் ஆகுங்க. கலாவாணி அப்படிங்கிற ஒரு 2 பேர் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு கலாக்கு பிறந்த நாளுங்க. சரிங்களா? ரைட். வாணி கிட்ட கேட்கறாங்க, உனக்கு எப்ப பிறந்த நாளுன்னு கேட்கறாங்க. அதுக்கு அவங்க ரிப்ளை பண்றாங்க, எனக்கு இன்னைக்கு திங்கட்கிழமை என் பர்த்டே 75 நாளைக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம 61 நாளைக்கு அப்புறம் என்ன கிழமைன்னு பார்த்தோமா? இன்னைக்கு திங்கட்கிழமை, 61 நாளைக்கு அப்புறம் என்ன கிழமைன்னு ஏற்கனவே ஒரு கேள்வி பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்க ஸ்டேட்மெண்டா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னைக்கு திங்கட்கிழமை 75 நாளைக்கு முன்னாடியே நான் என்னுடைய பர்த்டேவை கொண்டாடிட்டேன்னு சொல்றாங்க. அப்போ 75 நாள்ல எத்தனை ஆட் டேஸ் இருக்கு? 5 ஆட் டேஸ் இருக்குங்க. அப்போ 5 நாளைக்கு முன்னாடியே நான் கொண்டாடிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 5 நாள் பின்னாடி போனோம் திங்கட்கிழமையில இருந்து. ஏன்னா இன்னைக்கு திங்கட்கிழமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். டுடே வந்து பாத்தீங்க அப்படின்னா மண்டேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இன்னில இருந்து 5 நாள் பின்னாடி போறேன். சோ திங்கட்கிழமையில இருந்து நான் பின்னாடி போனேன் அப்படின்னா என்ன கிடைக்கும்? ஒரு நாள் பின்னாடி போனேன் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை, 2 நாள் பின்னாடி போனேன் அப்படின்னா சனிக்கிழமை, 3 நாள் போனேன் அப்படின்னா வெள்ளிக்கிழமை, 4 நாள் போனேன் அப்படின்னா வியாழன்கிழமை, 5 நாள் பின்னாடி போனேன் அப்படின்னா புதன்கிழமை, வெனஸ்டேங்கிறது ஆன்சர். இதுல கணக்கு போடுறதுக்கான ஒண்ணுமே கிடையாதுங்க. அத நமக்கு 75 நாள்ல 5 ஆட் டேஸ் இருக்கு. 75 நாளைக்கு முன்னாடியே கொண்டாடிட்டாங்கறனால முன்னாடி 5 நாள் பின்னாடி போய் பார்க்கிறேன், வெட்னஸ்டேன்னு சொல்லியிருக்கேன். ஒருவேளை என்னுடைய கேள்வியில இவங்க எனக்கு இன்னும் 75 நாள் இருக்கு என் பர்த்டேக்கு. இன்னைக்கு திங்கட்கிழமை, இன்னையிலிருந்து இன்னும் 75 நாள் இருக்கு அப்படின்னா, திங்கட்கிழமையிலிருந்து 5 நாள் முன்னாடி ஃபார்வர்டா போயிருக்க போறேன். 75 நாளைக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சுன்னு சொன்னனால நான் பேக்வர்ட்ல போயிருந்திருக்கேன். கிளியர்? ரைட். 17வது கேள்வியோட ஆன்சர் ஆப்ஷன் சி வெட்னஸ்டேங்க. ரைட். சோ இந்த ஒரு கிளாஸ்ல கேலண்டர் அப்படிங்கிற கான்செப்ட பத்தி ரொம்ப டீடைலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்.
ரைட். எதெல்லாம் டிஃபிகல்ட்டா அந்த கேலண்டர்ல நம்ம பிப்ரவரிய பேஸ் பண்ண மாரி ஃபேஸ் பண்ணுவோமோ, அதெல்லாமே அதுக்கான கேள்விகள் எல்லாம் எக்ஸாம்பிளா குடுத்து நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப பொறுமையாவே, ரொம்ப டீட்டெயிலா 2, 3 முறை கூட நான் அத எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நெனைக்கிறேன். ஸோ மறுபடியும் இந்த வீடியோவ திரும்பவும் பாருங்க. அதுல ஏதாவது டவுட் இருந்திருக்கு அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுடைய டவுட்ஸ் எதா இருந்தாலும் கேளுங்க. ரைட். தேங்க் யூ. ஸோ அடுத்த ஒரு வீடியோல இன்னொரு ரீசனிங் டாபிக்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ. 2010ஆம் வருடத்திற்கான நாட்காட்டி கீழே உள்ளவற்றுள் எந்த வருட நாட்காட்டியுடன் ஒத்துப்போகும்? இப்போ 2010 நீங்க 4ஆல டிவைட் பண்ணி பார்ப்பீங்க. சேம் கேலண்டர் எப்ப ரிப்பீட் ஆகுங்கிறது கான்செப்ட்டுங்க. 2010 4ஆல டிவைட் பண்ணா மீதி 2 வருமா? நீங்க 2010 டிவைட் பண்ண வேண்டாம். வெறும் 10 டிவைட் பண்ணாவே கிடைச்சிரும். ஏன்னா கடைசி 2 நம்பர் 4ஆல டிவைட் ஆச்சு அப்படின்னா மொத்த நம்பரும் 4ஆல டிவைட் ஆகுங்கிற டிவிசிபிலிட்டி ரூல்ல நம்ம பேசியிருக்கோம். கடைசி 2 நம்பருக்கு என்ன மீதி வருதோ அதே தானே மொத்த நம்பருக்கும் மீதியாக இருக்க போகுது. அப்ப 10 4ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2ங்கிற மீதி கிடைக்கும். அப்ப 2010 4ஆல டிவைட் பண்ணாலும் அதே மீதி 2 தான். இப்ப மீதி 2 வந்துச்சுன்னா குடுத்திருக்க வருஷத்துக்கு கூட 11 வருஷத்தை ஆட் பண்ணணும். அப்போ 2021ல சேம் கேலண்டர் ரிப்பீட் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் பி. 7வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி. 2021ல சேம் கேலண்டர் ரிப்பீட் ஆகும். இப்ப நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். என்னன்னா சேம் கேலண்டர் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும், கொடுத்திருக்க வருஷத்தை நான் மறுபடியும் அதை ரீகால் பண்றேன். கிளாஸ்ல பார்த்த விஷயத்தங்க. கொடுத்திருக்க வருஷத்தை 4ஆல டிவைட் பண்ணுவீங்க. எதுக்காக 4ஆல டிவைட் பண்றோம் அப்படின்னா லீப் இயருக்கு அது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ 4ஆல டிவைட் பண்ணும்பொழுது மீதி 1 வந்துச்சு அப்படின்னா கொடுத்திருக்க வருஷத்துல 6 வருஷத்தை ஆட் பண்ணா சேம் கேலண்டர் ரிப்பீட் ஆகும். மீதி 2 வந்துச்சு அப்படின்னா கொடுத்திருக்க வருஷத்துல இருந்து 11 வருஷத்தை ஆட் பண்ணணும். மீதி 3 வந்துச்சு அப்படின்னா கொடுத்திருக்க வருஷத்துல இருந்து 11 வருஷத்தை ஆட் பண்ணணும். மீதி 0 வந்துச்சு அப்படின்னா, ஏன்னா 4ஆல டிவைட் பண்ணும்பொழுது 4 மீதி வராது. எக்ஸாக்டா டிவைட் ஆயிட்டு மீதி 0 வரும். மீதி 0 வந்துச்சுன்னா அது ஒரு லீப் இயர். அப்ப 28 வருஷத்தை ஆட் பண்ணா இன்னொரு லீப் இயர் வரும். ஒரு லீப் இயர்னுடைய கேலண்டர் இன்னொரு லீப் இயர்ல தான் ரிப்பீட் ஆகும். ஒரு லீப் இயர்னுடைய கேலண்டர் இன்னொரு லீப் இயர்ல தான் ரிப்பீட் ஆகும். அதனால மீதி 0 வந்துச்சு அப்படின்னா அது லீப் இயர். அப்ப லீப் இயரா இருந்துச்சு அப்படின்னா 28 வருஷத்தை ஆட் பண்ணீங்கன்னா அடுத்த லீப் இயர் கிடைக்கும். அதுக்கு நடுவுல நிறைய லீப் இயர் இருக்குங்க. ஆனா இந்த லீப் இயர்னுடைய கேலண்டர் 28 வருஷம் கழிச்சு தான் இன்னொரு லீப் இயர்ல ரிப்பீட் ஆகும். புரிஞ்சுக்க முடியுதா? ரைட். சார் இந்த 11ங்கிறது வந்துட்டு நான் இங்க ஆட் பண்ணி கூட காமிக்கிறேங்க. இப்போ 2010னுடைய ஆட் டேஸ்னுடைய கவுண்ட் முதல்ல எழுதணும். ரைட். இப்படி டைரக்டா இந்த நம்பர் எழுதுறதுக்கு பதிலா நம்ம அதை கால்குலேட் பண்ணணும்னா எவ்வளவு ஒர்க் பண்ணணுங்கிறதுக்காக நான் காமிக்கிறேன். 2010னுடைய கேலண்டர் எப்ப ரிப்பீட் ஆகும் அப்படின்னு கேட்கும் பொழுது 2010ல எத்தனை ஆட் டேஸ் இருக்கு அப்படின்னா ஒரு ஆட் டே இருக்கு. 2011ல ஒரு ஆட் டே இருக்கும். ஏன்னா சாதாரண வருஷம். 2012 லீப் இயர் அப்படிங்கறதுனால 2 ஆட் டே இருக்கும். 2013 ஆர்டினரி இயர்ங்கிறதுனால ஒரு ஆட் டே. 2014 ஆர்டினரி இயர்ங்கிறதுனால ஒரு ஆட் டே. 2015 ஆர்டினரி இயர்ங்கிறதுனால ஒரு ஆட் டே. 2016 லீப் இயர் அப்படிங்கறதுனால 2 ஆட் டே. 2017 ஆர்டினரி இயர்ங்கிறதுனால ஒரு ஆட் டே. 2018ல 1, 2019ல 1, 2020ல 2. ரைட். இப்போ நான் அந்த ஆட் டேஸ்னுடைய கவுண்ட் பண்றேன் பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7. எங்க 7ன்னு முடியுதோ அதுக்கு அடுத்து வரக்கூடிய வருஷம் சேம் கேலண்டராக இருக்கும். ரைட். நீங்க ஆட் டேஸ்னுடைய கவுண்ட் பண்ணிக்கிட்டே போறீங்க இல்லைங்களா? அப்படி கவுண்ட் பண்ணிக்கிட்டே போகும் பொழுது எங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 7 கம்ப்ளீட் ஆகுதோ அடுத்து வரக்கூடிய வருஷம் வந்து பாத்தீங்கன்னா சேம் கேலண்டராக ரிப்பீட் ஆகும். இப்ப 2010ல இருந்து நான் ஆட் டேஸ் கவுண்ட் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது 2015ஓட 7 ஆட் டேஸ் வந்துருச்சுங்க. அப்ப நம்ம உடனே என்ன சொல்லிடுவோம் அப்படின்னா கவுண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அப்ப 2016ல சேம் கேலண்டர் ரிப்பீட் ஆகும் அப்படின்னு யோசிச்சிருவோம். மேபி ஆப்ஷன்ஸ்லயும் அதையும் கொடுத்துடலாம். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2010ங்கிறது ஒரு சாதாரண வருஷம். 2016 அப்படிங்கிறது ஒரு லீப் இயர். சாதாரண வருஷத்தினுடைய கேலண்டர் லீப் இயர்ல ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்கா? கிடையாது. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 28ஆம் தேதி வரைக்கும் ரிப்பீட் ஆகலாம் ஒரே மாதிரி. அப்புறம் லீப் இயர்ல பிப்ரவரி 29ன்னு வந்துரும். ஆர்டினரி இயர்ல மார்ச் 1ன்னு வந்துரும். அப்ப அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா டேட்டும் மாறிடும். அப்போ இப்போ இந்த இடத்துக்கு நம்ம 7 கம்ப்ளீட் ஆகும்போது ஒரு லீப் இயர் வந்துருச்சுங்க. அப்போ லீப் இயர் வராம நான் செக் பண்ணிக்கிட்டே போகணும். மறுபடியும் நான் கவுண்ட் பண்ணணும். மறுபடியும் 7 ஆச்சுங்களா? அடுத்து 14க்கு போகணும்.
7க்கு அப்புறம் 8, 9, 10, 11, 12, 13, 14. இப்ப 14ல இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. 7உடைய மல்டிபிள்ஸ் முடிஞ்சிருச்சு. அப்ப 2021ல சேம் கேலண்டர் ரிப்பீட் ஆகும் நம்ம சொல்ல முடியும். அப்படி சொல்லும் பொழுது 2010 ஆர்டினரி இயர், 2021 ஆர்டினரி இயர். ஸோ அப்ப சேம் கேலண்டர் ரிப்பீட் ஆகும் நம்ம சொல்லலாம். இப்போ ஒவ்வொன்னா நம்ம கவுண்ட் பண்றதுக்கு நிறைய ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்குங்கிறனால தான் அதை சிம்பிளிஃபை பண்ணி நான் இங்க சொல்லியிருந்திருக்கேன். ரைட்? நீங்க லீப் இயருக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு பார்க்க போறீங்க. 4ஆல டிவைட் பண்ணும்பொழுது மீதி 1 வந்துச்சுன்னா 6 வருஷத்தை ஆட் பண்ணுங்க. மீதி 2 வந்துச்சுன்னா 11 வருஷத்தை ஆட் பண்ணுங்க. மீதி 3 வந்துச்சுன்னா 11 வருஷத்தை ஆட் பண்ணுங்க. மீதி 0 வந்துச்சுன்னா 28 வருஷத்தை ஆட் பண்ணுங்க. கிளியர்? ரைட். இதுலயே நான் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயத்தையும் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்கேஸ் 1900 இந்த வருஷம் எந்த கேலண்டர், இந்த வருஷத்தினுடைய கேலண்டர் எப்ப ரிப்பீட் ஆகும்னு ஒரு வேளை கேட்டிருக்காங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்றேங்க, ப்ராப்பரா கவனிங்க. இன்கேஸ் கொஸ்டின்ல 1900 அப்படிங்கிற மாதிரி ஒரு நூற்றாண்டை கொடுத்துட்டு அதனுடைய கேலண்டர் எப்ப ரிப்பீட் ஆகும், இது ரொம்ப ரேர் கேஸுங்க. ஆனா இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ரைட்? இப்ப 1900 அப்படிங்கிற ஒரு வருஷத்தை கொடுத்துட்டு இதனுடைய கேலண்டர் எப்ப ரிப்பீட் ஆகும் அப்படிங்கிற கேள்வி கேட்கும் பொழுது, இப்ப நீங்க இதை 4ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ரைட், இது லீப் இயர்னு கிடைக்கும். ஏன்னா 1900ங்கிறது 4ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பருங்க. ஆனா 1900ங்கிறது தான் லீப் இயரே கிடையாது இல்ல. உங்களுக்கு தெரியும் லீப் இயரா இருந்துச்சுன்னா 400ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. 1900ங்கிறது 400ஆல டிவைட் ஆகாது. அப்போ நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இது 4ஆல டிவைட் ஆகிறனால மீதி 0. அப்ப 28 வருஷத்தை கூட்டி சொல்லிடக்கூடாது. ஏன்னா 1900ங்கிறது லீப் இயர் கிடையாது. 1928 நீங்க கூட்டி வந்தீங்கன்னா அது லீப் இயராக இருக்கும். அப்போ 2 0ல முடிகிற மாதிரி நூற்றாண்டா இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்க 400ஆல டிவைட் பண்ணி பாருங்க. நீங்க 400ஆல டிவைட் பண்ணும் பொழுது உங்களுக்கு அது லீப் இயரா கிடைச்சிச்சுன்னா 28 வருஷத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை 400ஆல டிவைட் பண்ணும் பொழுது லீப் இயரா கிடைக்கல அப்படின்னா அப்போ மட்டும் இப்ப நான் சொன்ன டெரிவேஷன் ஒண்ணா கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இதை கால்குலேட் பண்ணலாமா? 1900 சாதாரண வருஷங்கிறனால ஒரு ஆட் டே இருக்குங்க. 1901ல ஒரு ஆட் டே, 1902ல 1902ங்கிறதுல ஒரு ஆட் டே, 1903ல ஒரு ஆட் டே, 1904ல 2 ஆட் டே, 1905ல ஒரு ஆட் டே, 1906 வரைக்கும் எழுதியிருக்கலாம். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7. 7ன்னு எங்க கம்ப்ளீட் ஆகுதோ அதுக்கப்புறம் வந்து இருக்கக்கூடியது சேம் கேலண்டராக இருக்கும். அப்ப 1900னுடைய கேலண்டர் எப்ப ரிப்பீட் ஆகும் அப்படின்னா 1906ல ரிப்பீட் ஆகும். ரைட்? இப்ப நான் ஓவராலா இந்த சேம் கேலண்டர் அப்படிங்கிற விஷயத்தை திரும்ப ரிப்பீட் பண்றேன், ப்ராப்பரா கவனிங்க. இப்ப உங்களுக்கு ஒரு செஞ்சுரி கொடுத்து ஒரு நூற்றாண்டை கொடுத்து அந்த கேலண்டர் எப்ப ரிப்பீட் ஆகும்னு கேட்கும் பொழுதுங்க நீங்க 4ங்கிற நம்பரை யூஸே பண்ணிடாதீங்க. ஏன்னா நூற்றாண்டுக்கு நம்ம 4 பார்க்கவே கூடாது. அப்ப 400ஆல டிவைட் ஆகுதான்னு பாக்குறீங்க. டிவைட் ஆச்சு அப்படின்னா 28 ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி டிவைட் ஆகல அப்படின்னா மட்டும் இந்த மாதிரி ஒண்ணு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து இந்த அடுத்து வரக்கூடிய 7வது வருஷத்துல அது வந்துருங்க எப்பயுமே. ஸோ அடுத்தது இதே செஞ்சுரி இல்லாம சாதாரண வருஷமா இருக்கு. ரைட்? 1ல இருந்து 99க்குள்ள எந்த வருஷத்துல இருந்தாலும் சரிங்க. கடைசி 2 நம்பரை மட்டும் நான் சொல்றேன். 1ல இருந்து 99க்குள்ள எந்த நம்பரா இருந்தாலும் சரிங்க. கொடுத்திருக்க வருஷத்தை 4ஆல டிவைட் பண்றீங்க. ரிமைண்டர் 1 வந்துச்சுன்னா 6 இயர்ஸ் ஆட் பண்ணுங்க. ரிமைண்டர் 2, ரிமைண்டர் 3 எது வந்தாலும் சரி 11 இயர்ஸ் ஆட் பண்ணலாம். ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா அது ஒரு லீப் இயர். 28 வருஷத்தை ஆட் பண்ணா அடுத்த லீப் இயர் கிடைக்கும். கிளியர்? ஸோ சேம் கேலண்டர் அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப டீட்டெயிலா இந்த இடத்துல நம்ம பேசியிருக்கோங்க. ரைட்? ஸோ செகண்ட் அடுத்து 8வது கேள்வி போலாங்க. ஸோ 15வது கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேள்வி. ரைட்? சேம் கேலண்டரை ரிப்பீட் ஆகிறது எப்படி அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டு இருந்திருக்காங்க. ஒருவேளை சேம் கேலண்டரை கொஞ்சம் டிஃபிகல்ட்டா கொஞ்சம் லாஜிக்கலா கேட்கறாங்க அப்படின்னா எப்படி பண்ணணுங்கிறதுக்காக ப்ராக்டிஸ்க்காக கொடுத்த ஒரு கேள்வி இதுங்க. கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1672 கேலண்டர் திரும்ப எப்போ வரும் அப்படின்னு கேட்கறாங்க. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், நம்ம கிளாஸ்ல படிச்சிருப்போம். ரைட்? கொடுத்திருக்க சேம் கேலண்டர் அப்படிங்கிற கான்செப்ட்ல கொடுத்திருக்க வருஷத்தை 4ஆல டிவைட் பண்ணுவோம். 4ஆல டிவைட் பண்ணும் பொழுது மீதி 1 வந்துச்சு அப்படின்னா கொடுத்திருக்க வருஷத்துல 6 வருஷத்தை ஆட் பண்ணா சேம் கேலண்டராக வந்துடும். இதே 4ஆல வகுக்கும் பொழுது மீதி 2 வந்தாலும் சரி 3 வந்தாலும் சரி கொடுத்திருக்க வருஷத்தை 11ஆல ஆட் பண்ணோம் அப்படின்னா 11 வருஷத்துக்கு அப்புறம் சேம் கேலண்டர் ரிப்பீட் ஆகும். அப்ப கொடுத்திருக்க வருஷத்தை 11 ஆட் பண்ணோம் அப்படின்னா வரக்கூடிய இயர்ல சேம் கேலண்டர் ரிப்பீட் ஆகும். இதே மீதி 0 வந்துச்சுன்னா 4ஆல வகுக்கும் பொழுது அது ஒரு லீப் இயராக இருக்கும். ரைட்? லீப் இயராக இருந்துச்சு அப்படின்னா லீப் இயர்னுடைய கேலண்டர் மறுபடியும் இன்னொரு லீப் இயர்ல தான் ரிப்பீட் ஆகும். அப்ப கொடுத்திருக்க வருஷத்துல 28 வருஷத்தை ஆட் பண்ணணும். 28 வருஷத்தை ஆட் பண்ணி வரக்கூடிய இயர்ல சேம் கேலண்டர் ரிப்பீட் ஆகும். இது பேசிக்.
இப்ப இந்த வருஷத்தை எடுத்துக்கலாம். 1672. இந்த 6 வருஷம், 11 வருஷம், 28 வருஷம் கூட்டுறது எல்லாமே ஒவ்வொரு வருஷத்தினுடைய ஆட் டேஸும் நம்ம கவுண்ட் பண்ணுவோம். அப்படி கவுண்ட் பண்ணிக்கிட்டே போகும்பொழுது 7உடைய மல்டிபிள்ஸோ முடிகிற இடத்துல கண்டிஷனை பேஸ் பண்ண மாதிரி இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம எழுதுவோம். தனித்தனியா கால்குலேட் பண்றதுக்கு பதிலாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணி இந்த நம்பர் ஆட் பண்ணா போதுங்கிறத படிச்சிருக்கோம். இப்ப 1672ங்கிற நம்பரை 4ஆல வகுக்கிறோம். 4ஆல வகுத்தா 72 4னுடைய டிவிசிபிலிட்டி ரூல், வகுப்படும் தன்மை உங்களுக்கு தெரியும். கடைசி 2 நம்பர் 4ஆல வகுப்பட்டுச்சுன்னா அந்த முழு நம்பரும் 4ஆல வகுப்படும். 72ங்கிற நம்பர் 4ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர். அப்ப கொடுத்திருக்க நம்பர் ஒரு லீப் இயர். லீப் இயரா இருந்தா எத்தனை வருஷம் ஆட் பண்ணணும்? 28 வருஷத்தை ஆட் பண்ணணும். 28 வருஷத்தை ஆட் பண்ணணும். ஸோ 1700 ஆப்ஷன்ல இருக்கு. ரைட்? யாரெல்லாம் 1700 ஆன்சர் பண்ணீங்களோ நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டீங்க. 1672ங்கிறது ஒரு லீப் இயருங்க. ஆனா 1700ங்கிறது லீப் இயரா? 1700ங்கிறது லீப் இயரா? கிடையாது சார். அது வந்து அது 4ஆல வகுப்படுமே. லீப் இயருக்கான பேசிக் ரூல் என்னன்னாங்க, செஞ்சுரி அப்படிங்கிறது 400ஆல டிவைட் ஆச்சு அப்படின்னா தான் அது லீப் இயராக இருக்கும். இப்ப 1700 அப்படிங்கிற நம்பர் 400ஆல டிவைட் ஆகாது, அதனால அது லீப் இயர் கிடையாது. ரைட்? ஒருவேளை லீப் இயர்ல வந்து ஒரு லீப் இயரை கொடுத்து மறுபடியும் எப்ப கேலண்டர் ரிப்பீட் ஆகும்னு கேட்கும் பொழுதுங்க 28 வருஷத்தை ஆட் பண்ண லீப் இயர் வந்துருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஒருவேளை அப்படி ஆட் பண்ணும்பொழுது 28 வருஷத்தை ஆட் பண்ணும்பொழுது அது இன்னொரு லீப் இயரா ஃபார்ம் ஆகாம இருந்துருச்சு அப்படின்னா, ரைட், ஃபார்ம் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா 40 வருஷத்தை ஆட் பண்ணணும். அப்ப 1672ல 40 வருஷத்தை ஆட் பண்ணோம் அப்படின்னா 1712 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி.